ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அசைவாடுதல் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு முறை நாங்கள் கூடி வரும்போதும் நீர் எங்கள் மத்தியில் வருகிறீர் ஆண்டவரே. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடினாலும் வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினவர் எங்கள் மத்தியிலும் நீர் வந்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் கர்த்தர் பேசுவீராக, இடைபடுவீராக, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. நாங்கள் திரும்பி போகும்போது உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாக, வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்களாக திரும்பி போக கர்த்தர் கிருபைதாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 22வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றால். இந்த சம்பவம் நமக்கு தெரிந்திருக்கிறதான ஒரு சம்பவம். ஏலி ஊழியக்காரனாக இருந்த நாட்களிலே அவனுடைய ஊழியத்தின் முடிவிலே அவன் மரணம் அடைகிற அன்றைக்கு நடந்ததான ஒரு சம்பவம். இஸ்ரவேலுடைய பெட்டி, அதாவது உடன்படிக்கை பெட்டின்னு சொல்லுவாங்க. உடன்படிக்கை பெட்டி என்பது இஸ்ரவேலில் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிறதான ஒரு காரியம். இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு ஆசாரிப்பு கூடாரம் உண்டு, அதில் மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற ஒரு இடம் உண்டு, அதில் உடன்படிக்கை பெட்டி என்று உண்டு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. ஆசாரிப்பு கூடாரம் என்றால் என்ன, பலிபீடம் என்றால் என்ன, பரிசுத்த ஸ்தலம் என்றால் என்ன, மகா பரிசுத்த ஸ்தலம்னா என்ன, பலிபீடத்திட்டு இருக்கிற பலினா என்ன, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கிற 7 கிளை உள்ள பொன் குத்த விளக்குனா என்ன, மேஜைனா என்ன, 12 அப்பங்கள்னா என்ன, அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கக்கூடியதான உடன்படிக்கை பெட்டினா என்ன, அது உள்ளே இருக்கிற மன்னா, ஆரோனின் தளிர்த்த கோல், அப்புறம் கற்பலகைகள், ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ஞான அர்த்தம் உண்டு. பவுல் எழுதுகிறார் தெளிவாக, இவையெல்லாம் ஞான அர்த்தம் உள்ளவைகள் என்று கலாத்தியருக்கு எழுதும் போது எழுதுகிறார். எனவே இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே வசனம் சொல்லுது 1 சாமுவேல் 4:22 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று. இந்த தேவனுடைய பெட்டி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் உடன்படிக்கை. உடன்படிக்கை எல்லாத்தையும் உள்ள வந்து 2 வகையான உடன்படிக்கை இருக்குது அந்த பெட்டிக்குள்ளே. ஒன்று கற்பலகைகள், நியாயப்பிரமாணம். இன்னொன்று மறைவான மன்னா, அதாவது மன்னா வைக்கப்பட்டிருக்கு பொற்பாத்திரம். இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, சபையை பார்த்து ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு மறைவான மன்னாவை புசிய கொடுப்பேன். அது 2த்துக்கும் நடுவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆரோனின் தளிர்த்த கோல், அதாவது தெரிந்து கொள்ளப்படுதல். இது 2த்துக்கும் மத்தியஸ்தராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்னு அர்த்தம். நியாயப்பிரமாணத்திற்கும் கிருபையின் பிரமாணத்துக்கும் நடுவில் மத்தியஸ்தராக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார்னா, அவர் தான் இயேசு கிறிஸ்து. இது 3ம் இந்த உடன்படிக்கை 2 உடன்படிக்கைக்கும் மத்தியஸ்தர். இது 3ஐயும் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவருக்கு அடையாளம் தான் உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி என்றால் தேவனை குறிக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனம் வாசிங்க. பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக நிற்க தக்கவன் யார் அப்படின்னு அவங்க பெட்டியை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க. ஏன்னா அதில் நான் 5ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கும் பொழுது பெலிஸ்தியர் தேவனுடைய பெட்டியை பிடித்து தாகோனின் கோவிலில் கொண்டு வந்து தாகோன் அண்டையில் வைத்தார்கள். மறுநாளில் பார்க்கும்போது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. இதைத்தான் அவங்க இங்கே சொல்கிறாங்க, தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார். தாகோனால் நிற்க முடியல. 2வது நாள் தூக்கி வைக்கிறாங்க. 2வது நாள் தலை கை காலெல்லாம் உடஞ்சி போகுது. அவ்வளோதான். பெட்டிக்கு முன்னாடி தாகோன் நிற்க முடியாதுங்கிறத தான் அவங்க இந்த இடத்துல சொல்கிறாங்க. தேவனுக்கு முன்பாக நிற்கத்தக்கவன் யார். அப்போ பெட்டிங்கிறது யாரை குறிக்கிறது? தேவனை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அப்போ இந்த வசனம் சொல்லுது 22, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. அதாவது தேவன் பிடிபட்டு போனபடியினால், தேவனுடைய பெட்டினா தேவனை பெலிஸ்தர்கள் தூக்கி போயிட்டாங்க. அது போனதோடு கூட மகிமை எங்கே போயிருச்சு? இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு. இன்னைக்கு நமக்குள்ள உடன்படிக்கை பெட்டியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தான் உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். நமக்கு ஆண்டவர் தான் கம்யூனியன் எடுத்து கொடுத்துருக்கிறார். இதை வாங்கி பருகுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற ரத்தமாக இருக்கிறது, புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்து தான் நமக்கு உடன்படிக்கையின் பெட்டி. ஆனால் உடன்படிக்கை பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கான்றது தான் கேள்வி. உடன்படிக்கை பெட்டி ஆலயத்துக்குள்ளே இருக்கா? இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ளே இருக்கிறாரா?
இன்னைக்கு இயேசு இல்லாவிட்டால் ஆலயத்தில் மகிமை இல்லை. ஆனால் மகிமை இல்லைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு இல்லைங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம எல்லாருமே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம்? நம்முடைய வீடுகளில் தேவன் இருக்கிறார், நம்முடைய ஆலயங்களில் தேவன் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார்னு இருக்கு. ஆனால் நமக்குள்ள தேவன் இருக்கிறாரா? வாசம் பண்ணுகிறார்னு வசனம் சொல்லுது. வாசிங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போகும் என்னும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? ஆலயத்துக்குள்ள அருவருப்புகள் இருந்தால் கர்த்தர் ஆலயத்தை விட்டு வெளியே போவார். ஆலயத்துக்குள்ள அருவருப்புகள் இருந்தால் கர்த்தர் ஆலயத்தை விட்டு வெளியே தான் போவார். அது எப்படி கர்த்தர் போக மாட்டார்னு சொல்லுவோம்? ஒருத்தவங்க நிறைய பேர் சொல்றாங்க, அப்படிலாம் கர்த்தர் ஆலயத்தை விட்டு போகவே மாட்டார். யார் சொன்னா? சிம்சோன் மேலே இறங்கின ஆவியானவர் எப்போ வெளியே போனார்னு சிம்சோனுக்கு தெரியவே தெரியாது. அடுத்த முறை வரும்போது தான் வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோன் மேல் இறங்கினார். அப்போ ஏற்கனவே இறங்கின ஆகினவர் எப்போ வெளியே போனார்னு யாருக்கு தெரியாது? சிம்சோனுக்கு தெரியாது. இப்போ இஸ்ரவேலை விட்டு பெட்டி பிடிபட்டு போயிட்டு நிறைய பேருக்கு பெட்டி போச்சுன்னு தெரியும், மகிமை போச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் பிரச்சனை. சபைக்குள்ள தேவன் இருக்கிறாரா? ஆராதனை இருக்குது, சபைக்குள்ள வந்துட்டு துதி இருக்குது, ஸ்தோத்திரம் இருக்குது, பாடல் இருக்குது, காணிக்கை இருக்குது, எல்லா விதமான சர்வீஸ் ஆர்டர்லாம் இருக்கு. பட் கர்த்தர் இருக்கிறாரா உள்ள? அதுதான் கேள்வி. வசனம் சொல்லுது, சபைகளுக்குள்ளே அருவருப்புகளை காணப்பட்ட போது கர்த்தர் ஆலயத்தை விட்டு போனார். இன்னைக்கு அதுதான் நிறைய இடத்துல. இன்னைக்கு மகிமை, தேவனுடைய பிரசன்ஸ், ஒரு நல்ல தேவ பிள்ளைக்கு, நல்ல ஜெபிக்கிற தேவ பிள்ளைக்கு ஒரு நாள் ஜெபிக்காவிட்டால் அவனுடைய மகிமை குறைஞ்சதை அவனால் உணர முடியும். அடுத்த நாள் தேவ சமூகத்துக்கு போகும்போது அவன் எதையோ இழந்ததை அவனால் உணர முடியும். நீ தேவ சமூகத்துக்கு போகும்போது மகிமை குறைஞ்சதையோ அல்லது இல்லாததையோ நீ உணரவே இல்லைன்னா உனக்கு மகிமை போனது தெரியவே இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்கிறது நல்ல ஆவியில் நிறைந்து டெய்லி தேவ சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, தேவன் நம்ம மத்தியில் உலாவி இருக்கிறாருன்னா, வீட்டில் ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க இருக்கிற வரைக்கும் அந்த ஆள் வீட்டில் இருக்கிறது ஒரு பெரிய பொருட்டாக நம்ம நினைக்க மாட்டோம். அவர் நம்ம வீட்டில் இருக்கிறார். ஆனால் ஒருவேளை அந்த ஆள் வீட்டில் இல்லை, அவர் இருந்த அந்த இடத்துல அந்த கட்டிலை நம்ம எடுத்துட்டோம்னா அந்த வீடு எப்படி தோணும்? அந்த இடத்துல ஒரு வெறுமை தெரியும், அந்த இடத்துல ஒரு கேப் தெரியும். ஐயோ, இங்கே ஒரு படுத்திருப்பாரேன்னு ஒரு எண்ணம் வரும். இதே மாதிரி ஆவியில் தோணும். உங்களுக்குள்ள தேவ ஆவியானவர் உலாவிக்கொண்டே இருந்து ஒரு நாள் உங்களை விட்டு வெளியே போனால், ஒரு நாள் போனால் கூட உங்களுக்கு தெரியும். அந்த மகிமை குறைந்தாலும் தெரியும். தெரியணும். அப்படி தெரிந்தால்தான் நீங்கள் தேவனோடு கூட உலாவினீர்கள் என்ற அர்த்தம். தேவ மகிமை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியும். பாருங்க, பத்சேபா இடத்துல பாவம் செய்த உடனே தாவீது கேட்குற ஒரே காரியம், உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதேயும். ஏன்? அது போனது அவனுக்கு தெரியுது. ஐயோ, ஏதோ மிஸ் ஆகுது, என்னை விட்டு மகிமை போகுதே, ஒரு பிரசன்ஸ் குறையுதே. ஒரு ஊழியக்காரனுக்கு மேலே ஏறி நின்று பேசும் பொழுது அந்த ஃப்ளோலையே தெரியும் ஆவியானவர் அவங்க கூட இருந்து பேசுகிறாரா இல்லையான்னு சொல்லி. ஒரு வசனம் கொடுக்கும் போதே தெரியும். அல்லது உங்கூட தேவன் இல்லை, நீ கண்டபடி பேசிக்கிட்டே இருக்க, உனக்கு அது ரொட்டீன் ஆயிடுச்சுன்னா உனக்கு அதை பற்றினதான ஒரு எண்ணமே இருக்காது. பாத்திரம் சவுண்டு போடுற மாதிரி தான் இருக்கும் மேலே ஏறி நின்று பேசுறது. ஆனால் தேவ ஆவியில் நிறைந்து நீ பேசும்பொழுது ஒரு மகிமை வெளிப்படும். அது பேசுகிறவனுக்கு தெரியும், கேட்குறவனுக்கு தெரியும். அவ்வளோ பரிசேயர் சதுசேயர் பேசும்போது கொழுந்து விட்டு எரியாத இருதயம் இயேசு பேசும்போது அவர்களுக்கு எரிகிறது. அவன் சொல்கிறான், நீங்கள் பேசும்போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது, உங்களுடைய பேச்சு ஈர்க்கிறது. இங்கே செய்தி கேட்டுட்டு அடுத்த மெசேஜுக்கு அவன் நடந்தே அந்த பக்கம் வந்துடுறான். காரணம், அந்த மகிமை அவனுக்கு இழுக்கும். அதுதான் டிஃபரன்ஸ் தெரியும். இஸ்ரவேலை விட்டு மகிமை போயிற்று. இன்னைக்கு நிறைய பேர் விட்டு தேவனுடைய பிரசன்ஸ் குறைஞ்சிருக்குது. தேவனுடைய பெட்டி ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ள இருக்கணும், தேவன் ஆலயத்துக்குள்ள இருக்கணும், தேவ ஆவியானவர் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கணும். அந்த மகிமை இருந்தால்தான் நமக்கு மரியாதை. இன்னைக்கு நமக்கு அந்த மகிமை குறைஞ்சு போனது தெரியல. இது ஏதோ இன்னைக்கு நேற்று நடந்த சம்பவம் இல்லை. கர்த்தர் பெட்டியை பிடிச்சு பெலிஸ்தியர்கிட்ட கொடுத்ததுக்கு காரணம் இன்னைக்கு நேற்று கொடுத்த காரணம் இல்லை. இது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கிற ப்ராசஸ். எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, ஆவிக்குரிய வீழ்ச்சி என்பது ஒரு நாளில் நடக்காது.
ஒரு பாவம் என்பது ஒரே நாளில் நடக்காது. அது உங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த கிரியைக்கு தக்கதான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அப்பதான் அந்த பாவம் செய்வீங்க. நீங்க என்ன செய்வீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் திடீர்னு அந்த பாவம் செஞ்சுட்டேன். திடீர்னு அதுக்குள்ள நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன். கெட்ட வார்த்தை நீங்க திடீர்னு பேசல. அது உங்களுக்குள்ள இருந்துச்சு. உங்களுக்குள் இல்லாத வார்த்தை எப்படி வெளியே வரும்? அது உங்களுக்குள்ள இருந்துச்சு. ஒரு நாள் வெளிப்பட்டது. பாவம் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டே இருக்கும். ஒரு நாள் அது வெளிப்படும். அப்ப இந்த வெளிப்படுறனால தான் நம்ம பார்க்கிறோமே ஒழிய, கிரியை செய்யறனால பார்க்கறதில்ல. அதே மாதிரி பெட்டி இன்னைக்கு பிடிக்கப்பட்டு போச்சுன்னு அவ சொல்றா. ஆனா அதுக்கு முன்னாடியே எத்தனையோ வருஷம் வசனம் சொல்லுது. அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த நாட்களை பத்தி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். 18வது வசனத்துல இருக்கு, 4:18. ஏலி அவன் பிடரி முறிந்து செத்து போனான். அவன் இஸ்ரவேலை 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். அந்த 40 வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டா போகுது. ஆனா ஏலிக்கு அது தெரியவே இல்லை. சில நேரத்தில் கர்த்தர் உணர்த்துறாரு. ஏலியை கூப்பிட்டு சொல்றாரு, நீ உன் பிள்ளைகிட்ட நடத்துறது சரியில்லை, உன் பிள்ளைங்க நடக்கிறது சரியில்லை, அவங்க ஆசாரிப்பு கூடார வாசல்ல செய்யறது சரியில்லை. ஆனால் ஏலிக்கு அதை பத்தின எந்த விதமான கவலையும் இல்லை, உணர்வே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. இன்னைக்கு அப்படித்தான். நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதிதில் 18வது வயதில் ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் ஒரு குரூப்பாக ஏற்றுக்கொண்டோம். நாங்கள் வாலிபர்கள் 4-5 பேர். அந்த வாலிப நாட்களில் ஒரு சின்ன பாவம் வந்த உடனே எங்களுக்குள்ளே ஒரு விதமான உணர்வு வரும். அதுக்கப்புறம் தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு பயம் வரும். நன்றாக ஞாபகம் இருக்குது. நாங்கள்லாம் கதறி அழுது ஜெபம் பண்ணதெல்லாம் இருக்குது. காலேஜுக்கு போயிட்டு வரும்போது சில கண்களின் வீழ்ச்சி இருக்கும், கண்களின் இச்சை இருக்கும். வாலிப பிராயம் வீழ்ச்சி அடையும் போது அன்றைக்கி சாயங்காலம் ஜெபத்தில் நாங்கள் கூடி வருவோம். டெய்லி 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுற காலம் அது. கூடி ஜெபிக்கும் போது கதறி அழுததெல்லாம் இருக்குது. சட்டையை கிழிச்சிக்கிட்ட காலம்லாம் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஜோக்கு தானே, ஒரு சினிமா பாட்டு தானே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விளையாட்டாக பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மகிமை விட்டு நம்ம தூரம் போய்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். ஒரு நாள் நீ உட்காந்து முழு சினிமாவை பார்ப்ப, உனக்கு தேவ பிரசன்ஸை விட்டு நீ பார்த்துக்கிட்டு இருக்கின்ற எண்ணமே உனக்கு இருக்காது. ஒரு நாள் உட்காந்து நீ முழுசாக எதையாவது ஒரு பாவத்தை பார்த்துக்கிட்டு இருப்ப, ஆனால் நீ பாவத்தை பார்க்குறங்கிற உணர்வே இருக்காது. காரணம், நீ அதை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஏதோ இன்னைக்கு நேற்று வரல, ஏதோ இன்னைக்கு நேற்று வீழ்ச்சி அல்ல. அது கொஞ்சம் கொஞ்சமாக யாரோ அனுப்பின ஒரு வாட்ஸ்அப்பு, யாரோ அனுப்பின ஒரு ஃபேஸ்புக்கு, அதில் ஒரு 2 வீடியோ, அதுக்கப்புறம் அதே மாதிரி வீடியோவை நீ போய் தேடி பார்க்க, அப்படியே ஒன்றா பார்க்க ஒரு நாள் அப்படியே கொஞ்சம் பெரிய 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் படம் பார்க்க, அப்புறம் 2 மணி நேரம் படம் பார்க்க. நான் சொன்ன ஒரு உதாரணம். இதே மாதிரி தான் எல்லா பாவமும். வீழ்ச்சி ஒரு நாளில் வராது. 40 வருஷம் வீழ்ச்சி ஏலிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் வந்தது, மொத்தம் போச்சு. இஸ்ரவேலை விட்டு மகிமை போய்விட்டது. சவுலினுடைய வீழ்ச்சி என்னைக்கு ஆரம்பிச்சிச்சு? சவுல் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்னு வசனம் சொல்லுது. ஆனால் அவன் ராஜ்யபாரம் பண்ணின 2வது வருஷமே வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம். சவுல் 1-2 வசனம். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருஷம் ஆயிற்று. அவன் இஸ்ரவேலை 2ஆம் வருஷம் அரசாண்ட போது நடக்கிற சம்பவம். 14வது வசனம். உம்முடைய ராஜ்யம் நிலை நிற்காது. கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லையே என்று சொன்னார். 2வது வருஷமே ராஜ்யபாரம் போயிருச்சு. ஆனா அடுத்த 38 வருஷம் அவன் ராஜாவாக தான் இருக்கிறான். கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு விலகி 40வது வருஷம் பட்டயத்தின் மேல விழுந்து செத்து போனான். இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வீழ்ச்சி. 40 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமா மகிமை போச்சு. ஒரு நாள் மொத்த பெட்டியும் வெளியே போயிருச்சு. இன்னைக்கு நம்மளை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்குது மகிமை, எவ்வளவு தூரத்தில் இருக்குது ஆவிக்குரிய வாழ்க்கை. சபை பரலோகத்துக்கு போகிற வழியை காட்டுகிற இடம், அவ்வளவுதான். நீங்க தான் போகணும். அங்க எந்த ஊழியக்காரனை கையை பிடிச்சி கூட்டு போய் விட முடியாது. ஒரு சில ஊழியக்காரங்களாம் சொல்றாங்க, எங்க ஊழியத்துக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தில் நாங்கள் கொண்டு போய் உங்களை விட்டுருவோம், உங்களுக்கு கன்ஃபார்மா இடம் வாங்கி கொடுக்குறோம். அவன் என்ன அர்த்தம்? என்னன்னா அவன் போக மாட்டான்னு அர்த்தம். பரலோக ராஜ்யத்துக்கு அப்படிலாம் யாரும் போய் இடம் வாங்கியே கொடுக்க முடியாது, அஷூரன்ஸே கொடுக்க முடியாது. இன்னைக்கு நீங்க எந்த தூரத்தில் இருக்கிறீங்க ஆவிக்குரிய டிஸ்டன்ஸ்ல? ஏன்னா இன்னைக்கு கடைசி காலத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவத்தை விட நமக்கு சபை பேர் பெருமையாகி போச்சு. பரலோக வாசல்ல எந்த டினாமினேஷனுக்கும் வேலையே கிடையாது.
உங்களுடைய பேப்டிசம் சர்டிஃபிகேட்லாம் அங்கே வேலைக்கு ஆகாது. அவங்க வேற ஒரு புக்கு வச்சுருக்காங்க, அவங்க நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எந்த சர்டிஃபிகேட்டையும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் தான் பரலோகத்துக்கு போகணும், நாம தான் ஆயத்தப்படணும். நாம் ஆயத்தப்படுறது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இன்றைக்கி நம்ம கர்த்தருக்கும் நமக்கு உள்ள டிஸ்டன்ஸ், ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நோவா தேவனோடு கூட அப்படியே 2 பேரும் சஞ்சரித்தானா கூட இருந்தாங்களா, ஒன்றா இருந்தாங்களா, அதனால் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இன்றைக்கி வசனம் சொல்லுது, தேவனுடைய பெட்டி இஸ்ரவேலை விட்டு போயிற்று. தேவன் சொல்கிறாரு, என் ஆலயத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன், ஏன்னா உள்ள அருவருப்புங்கிறாரு. இன்றைக்கி அதான் காணப்படுது. அப்போனா இந்த ப்ராசஸ் ஒரு நாள் ப்ராசஸ் அல்ல, இது 40 வருஷமாக நடந்திருக்குது. அதே மாதிரி தான் உங்களுக்கும் எனக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த தேவனை விட்டு நம்ம தூரம் போகிறோம், மகிமை குறையுது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணம் இருக்குது, அதான் முக்கியம். நான் தூரம் போது ஆண்டவரை விட்டு நான் தூரம் போகிறேன் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன காரணம், ஏன்னா நமக்கு தெரியவே தெரியாது பாருங்க, அதான் பிரச்சனை. இப்போ நீங்கள் வந்துட்டு ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறீங்களே, எத்தனை பேர் உண்மையிலே ஆவியில் பேசுகிறாங்கன்றது முக்கியம். சிலர் ப்ராக்டிஸில் பேசுவாங்க, அது பாட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சிலருக்கு கொட்டடிச்சா தானாக வரும். கொட்டு வேகமாக அடிக்க அடிக்க ஆவி வேகமாக வரும், கொட்டை குறைக்க குறைக்க ஆவி குறையும். அந்நிய பாஷை பேசுறது உங்கள் ஆவிக்குரிய ஸ்டாண்டர்டோடைய அடையாளம் கிடையாது. இன்றைக்கி எத்தனையோ பேர், ஒரு நாள் ஒரு நடந்த சம்பவம் தான், ஒரு சபையில் ஒரு கொயரில் ஒரு குரூப்பில் பாடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு நீதிமான் பரிசுத்தவான் செய்தி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவங்க பாடிட்டே இருக்கும்போது ஸ்டாப் அப்படின்னாரு. 2வது ரோவில் இருக்க 3வது பொண்ணை வெளியே வான்னு சொன்னார். வெளியே வந்தோடனே இயேசுவின் நாமத்தில் போ அப்படின்னாரு. பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. ஆனால் அது அந்நிய பாஷை பேசி நின்றுட்டு இருந்துச்சு. பார்த்தா பிசாசு பிடிச்சிருக்குது. இன்னைக்கு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கிறோம், அதனால் ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருன்னு. அதெல்லாம் ப்ராக்டிஸில் பேசுகிற ஒரு குரூப் இருக்கு. உண்மையிலேயே நீயும் தேவனும் கூட இருக்கிறீங்களா? மகிமை உங்கள் கூட இருக்குதா? இதை நாம் இன்னைக்கு ஆராய்ந்து பார்க்கணும். இல்லைன்னா நான் ஏதோ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அந்நிய பாஷை பேசுகிறேன், ஓ கண்டிப்பாக வரலாற்று போயிடுவேன். இல்லை, வாசிங்க, இவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை என்ன, ஏன் எதிலேருந்து இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தூரம் போனாங்க அப்படின்னு பாருங்க. சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வசனம் இருக்கு, அங்கே கர்த்தருடைய வசனம் இருக்கு, ஆனால் என்ன இல்லை, பிரதட்சணமான தரிசனம் இல்லை அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய வசனம் அபூர்வம் அப்படின்னா என்ன? அன்னைக்கு இருந்த காலகட்டம் என்ன? ஆசாரிப்பு கூடாரம் இருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்துட்டு ஆசாரியன் இருக்கிறான், எல்லாம் இருக்கு. ஆனால் நடக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர்களுக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை அபூர்வம். கர்த்தருடைய வார்த்தை இல்லை. நியாயப்பிரமாணம் இருக்குது, ஆனால் என்ன இல்லை? கர்த்தருடைய வார்த்தை இல்லை. கவனிச்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கும் அதே நிலைமை தான். இன்னைக்கு சபை இருக்குது, பைபிள் இருக்குது, பிரசங்கம் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தை இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ள இருந்தாதான் கர்த்தர் இருக்கிறாருன்னு அர்த்தம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை சபைக்குள்ள இல்லை. யோசிச்சு பாருங்க, ஆசாரிப்பு கூடாரத்தில் ஏலி என்ன பண்ணியிருப்பாரு? அவர் வாசித்திருப்பாரு. அவர் ஆசாரிப்பு கூடாரத்தில் வாசிக்க வேண்டிய பிரமாணத்தை வாசிச்சிருப்பாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நடக்கிறது என்ன? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் அந்த இடத்துல அவர் வாசிக்கிற எந்த வசனமும் கர்த்தருடைய வசனம் கிடையாது. அப்பொழுது அந்த காலத்தில் வாசிக்கப்பட்ட ஒரு காரியமும் கர்த்தருடைய வார்த்தையாக இல்லை. எல்லாம் ஊழியக்காரன் பேசினது தான், எல்லாம் நியாயப்பிரமாணத்தில் உள்ளது தான். ஆனால் ஒன்று கூட கர்த்தருடைய வார்த்தை கிடையாது. எதனால் அப்படின்னா, அவன் எடுத்து பேசுறது நியாயப்பிரமாணத்திலேருந்து, ஆனால் பேசுகிறது மனுஷன், தேவன் பேசலை. இன்னைக்கு கடைசி காலத்தில் அதான் நடந்துகிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கடைசி காலத்தை பார்க்கும் பொழுது, கடைசி காலத்தில் இன்னைக்கு சபைகளில் வேதம் இருக்கு, செய்தி நேரம் இருக்கு, ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை இருக்கான்றது தான் முக்கியம், கர்த்தர் பேசுறாருங்கிறது தான் முக்கியம். இப்பெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்ற ஒரு வார்த்தை ஆகி போச்சு. இந்த ஒரு கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கொரோனா ஒரு வகையில் நல்லது என்று சொல்லுவேன். கொரோனாவில் நிறைய தீங்கு நடந்திருக்குது, ஒரு வகையில் நல்லது. என்னன்னு கேட்டிங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்குமே தேவ ஜனங்கள் பெரும்பான்மையானவர்களுக்கு
எது கர்த்தருடைய வார்த்தை, எது கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னே தெரியல. பெரும்பான்மை செய்தி நேரம் வந்து கர்த்தருடைய வார்த்தை அவ்வளோதான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் எங்களுடைய காலத்தில் எங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைனா என்னன்னு தெரிஞ்சதுனால, கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். சபைகளில் கர்த்தருடைய வார்த்தை இல்லை. எப்படி சொல்றீங்க? ஒரு தேவ ஊழியக்காரன் தேவ சமூகத்தில் இருந்து ஆவியானில் நிறைந்து கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை வந்துட்டு வாங்கிட்டு பேசும்போது அந்த வார்த்தை கேட்கிறவனுடைய இருதயத்துக்குள்ள போகும். இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் மாறுவார்கள். அவங்க மனம் திரும்புவாங்க. நான் பேசுறது புது விசுவாசிக்கு இல்ல, சபைக்குள்ள. ஒரு வேத பாடத்தில் ஊழியக்காரர் பேசுவார், முடியும் போது அழுவான் அவன் உட்காந்துட்டு. ஏன்னா உணர்வு வரும். இப்போ அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒப்பேத்துறது. அதுவும் கடைசி 10 வருஷம் பல இடங்களுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இப்பெல்லாம் யாரும் வசனம் கேட்கவே மாட்றாங்க பாஸ்டர். வசனமே ஜனங்க என்ன செய்ய மாட்றாங்க, கேட்க மாட்றாங்க. அதனால நாங்கள் செய்தி நேரத்தை குறைச்சிட்டோம். எவ்வளோ நேரம்? 40 நிமிஷம் தான். ஒரு பாஸ்டர் என்கிட்ட சொன்னார், தம்பி 45 நிமிஷம் தான் தம்பி சைக்காலஜிக்கலி ஒரு மனுஷனால் கேட்க முடியும். அதனால தான் காலேஜில் தான் பாருங்கள் ஒரு பீரியட் 45 நிமிஷம் வச்சுருக்கிறாங்க அப்படிம்பாரு. நான் ஏற்றுக்கிறேன். ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் பேசினா கேட்கறது 45 நிமிஷத்துக்கு மேலே முடியாது. ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆவியானவர் பேசினார்னா அவன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து கேட்பான். ஏன்னா பேசுறது ஆவியானவராக இருக்கணும். சாப்பாடு தண்ணி இல்லாமல் 3 நாள் உட்காந்து கேட்டிருக்கிறான் பாருங்க. இயேசு பேசும்போது காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவன் சாப்பாடே கேட்கல, அவன் உட்காந்து வசனமே கேட்டிருக்கிறான். அப்படின்னா பேசினது தேவன். எங்கள் ஊழியக்காரங்கள்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் வந்து பேசுவாங்கன்னா சனிக்கிழமை முழுக்க தேவ சமூகத்தில் உட்காந்துருப்பாங்க. அந்த வார்த்தையை வாங்கிட்டு வருவாங்க. நான் நிச்சயமாய் சொல்வேன், தைரியமாய் சொல்வேன், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியக்காரனுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இப்படி முன்னாடி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். அவங்க அவங்க ஒவ்வொரு வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் ஆவியில் நிரம்பி அக்கினிமயமாக இருக்கும். அக்கினிமயமாக இருக்கும். அப்படியே பேசும்போதே இன்னைக்கு வார்த்தைக்கு பதிலாக சபையில் ஆல்டர்னேட்டு டான்ஸு, பாட்டு, கொண்டாட்டம், ப்ரோக்ராம்ஸு. உங்களுக்கும் எதையாவது கொடுத்தா தான் நீங்களும் வருவீங்கன்ற மாதிரி ஆயிட்டீங்க. நான் சொல்லுவேன், விசுவாசிக்கு ஒன்றுத்தையும் கொடுக்காத, வசனத்தை மட்டும் கொடு, விசுவாசி ஓடி வரும். ஏன்னா விசுவாசி சபைக்கு வந்தது ஆத்துமா. ஆத்துமாவுக்கு நீ எதை கொடுத்தாலும் திருப்தி ஆகாது. உலகத்தில் இருக்கிற எத்தனையும் வேணா கொடுத்து பாருங்க, சாலமோன் ராஜா கிட்ட இல்லாததா அத்தனையும் வச்சிருக்கிற சாலமோன் ராஜாவுக்கு திருப்தி இல்லை. அரண்மனை இருக்குது, 1000 பேர் இருக்கிறாங்க மறுமனையாட்டிகளோட சேர்த்து. அவன் போடாத ட்ரெஸ் இல்லையாமா, அவன் வச்சிருக்காத பணம் இல்லையாமா. ஆத்மாவில் என்ன இல்லை? திருப்தி இல்லை. பிரசங்கில சொல்றான், மாயை மாயை எல்லாம் மாயை, இன்னும் தேடுறேன் இன்னும் தேடுறேன்றான். ஆனால் நீயும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்கார்ந்த பிறகு வேற எதையுமே தேடலை. கர்த்தருடைய வார்த்தை போதும். அது உனக்குள்ளே வந்த பிறகு நான் அதை ஆவலாய் உட்கொண்டேன்னு வசனம் சொல்லுது. இன்னைக்கு கொரோனாவுக்கு முன்னாடி கர்த்தருடைய வார்த்தை அபூர்வம். ஒரு பெரிய ஊழியக்காரர் என்கிட்ட சொன்னார், நான் எனக்கு ரொம்ப அவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பேசுவார். அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் வாங்க, நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக போய் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறேன், எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர்ஸை வச்சு நீங்கள் பேசுங்க, ஜனங்களுக்கு வசனம் கொடுப்போன்னு சொன்னேன். அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், இல்லை தம்பி, இந்த காலத்தில் வசனம் யாரும் கேட்க மாட்டாங்க, வசனத்துக்கான காலம் முடிஞ்சிடுச்சின்னு சொன்னார். எனக்கு அவர் சொன்னது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இல்லைண்ணே, ஒரு காலம் வருணே அப்படின்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே வசனத்துக்குன்னு ஒரு காலம் வரணும் ஆண்டவரே. எத்தனையோ காலம் கொடுத்தீங்க, தீர்க்கதரிசிகளுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்தீங்க, கொஞ்ச காலம் இந்த அற்புத அடையாளம் செய்கிறவங்களுக்கு கொடுத்தீங்க, கொஞ்ச காலம் வர்ஷிப்காரனுக்கு கொடுத்தீங்க, கொஞ்ச காலம் வசன காலத்துக்கு கொடுங்கன்னு. நான் சொல்லுவேன், கொரோனா பீரியட் தான் வசனத்துக்கான காலம். ஜனங்கள் வசனத்துக்கு நேராக திரும்பினார்கள். அப்போதான் ஜனங்களுக்கு எது வசனம் எது வசனம் இல்லைன்னே தெரிஞ்சிச்சு. அப்போதான் ஜனங்க சொல்கிறாங்க, ஓ கர்த்தருடைய வசனம்னா இப்படி தான் இருக்குமா? இது வரைக்கும் நம்ம ஆளுங்களுக்கு எது வசனம்னே தெரியல. ஏன்னா அபூர்வம். ஏதாவது ஒரு வசனத்தை கேட்ட உடனே அவங்களுக்கு கர்த்தருடைய வசனம் இப்படி இருக்குதே. இந்த வசனத்தில் நீ வளராம போய் கொஞ்சம் கொஞ்சமா எப்போ வசனத்தை விட்டு நீ தூர போறையோ தேவனை விட்டு நீ தூர போறேன்னு அர்த்தம். வசனம் வாசிக்கிறதுல உனக்கு எப்போ போர் அடிக்குதோ, வசனம் தியானிக்கிறதுல எப்போ போர் அடிக்குதோ, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுவேன், இந்த வசனத்தில் ரெவலேஷன் ஒன்று இருக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, வசனத்தில் இருக்கிற வெளிப்பாடு.
இந்த வசனம் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள இது ஒரு பழம் மாதிரி. இதை கொஞ்சம் ஆழமாக உரிச்சு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அவ்வளவு டேஸ்டான காரியம் உள்ளே இருக்கும். அந்த ரெவலேஷனோடைய அனுபவத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெளிப்பாடுன்னு ஒன்று வந்துட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுவேன், நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் உண்மையை சொல்லுகிறேன். அது ஒரு அடிக்ட் மாதிரி. இந்த போதைக்கு இந்த குடிக்கெல்லாம் அடிக்ட் ஆகிறான்ல, அதை விட நல்ல அடிக்ட். அந்த வசன வெளிப்பாடுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த வசன வெளிப்பாடு ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் கிடைக்கலனா கூட உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் ஏதோ பெரிய கேப் வந்த மாதிரி இருக்கும். அந்த கர்த்தர் கூட உட்காந்து உனக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த வசனத்துக்குள்ளேருந்து ஒரு வெளிப்பாடு வரும் பாருங்க. நீ இதுவரைக்கும் கேட்டுறாத ஒரு வார்த்தையினுடைய வெளிப்பாடு வரும், ஒரு அனுபவம் கிடைக்கும். தேவனும் கூட உட்காந்து பேசுறதை நீ பார்ப்பீங்க, கர்த்தருடைய சத்தம் கேட்கும். அதுதான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்ட எதிர்பார்க்குற மிக முக்கியமான விஷயம். அந்த வெளிப்பாடு உனக்குள்ள வர 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 நீ தேவனோடு கூட நெருங்க தொடங்குவ. இன்னைக்கு தேவனோட நெருங்கிறதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கறது இல்லை. ஆனால் நம்ம சபையில் காலையில் 10 மணிக்கு ஒரு ஜெபம், வியாழக்கிழமை ஒரு ஜெபம், வெள்ளிக்கிழமை ஒரு ஜெபம். ஜெபம் நல்லது, நான் இல்லைன்னே சொல்லலை. எவ்வளவு ஜெபிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கணும். ஜெபம் நீங்கள் பண்ணுகிறதான விண்ணப்பம் கர்த்தருக்கு, வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற பதில். அதன் மூலமாக அவர் பேசுவார். நீ ஜெபிக்கும் போது உன்னோட விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு சொல்லிடுவீங்க, விசுவாசத்தோட ஆமேன்னு சொல்லிட்டு வரீங்க, கர்த்தர் செய்வார்னு. ஆனால் வசனம் தான் கர்த்தர் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் பதில் கொடுக்குற வழி. இது உள்ளதாக கர்த்தர் எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாயிருச்சு கொரோனாவுக்கு முன்னாடி. இப்போ நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன், சந்தோஷப்படுறேன். ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் வசனத்துக்கு நேராக திருப்பி இருக்கிறார். கொரோனாவுக்கு அப்புறம் வசனத்துக்கே ஒரு பீரியடில் சபை கூட்டம்னா நான் சொல்லுவேன், சுகமளிக்கிற ஆராதனை, தீர்க்க தரிசன ஆராதனை, ஆசீர்வாத பெருவிழா இப்படி போட்டால் தான் வருவாங்க, இல்லைன்னா ஜனங்க கூட்டம் வராது. போன வாரம் ஒரு மீட்டிங் வேம்பார் பக்கத்தில், அந்த மீட்டிங்கு தலைப்பு என்ன தெரியுமா? திருவசன பண்டிகை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஜனங்க முழுக்க வந்திருந்தாங்க, ஃபுல்லாக கேட்டாங்க. இவங்க யாரும் அற்புதத்துக்கும் வரல, அடையாளத்துக்கும் வரல, தீர்க்க தரிசனத்துக்காக வரல. ஜனங்க வந்தது முழுக்க முழுக்க வசனத்துக்காக தான் வராங்க. இப்பவும் சொல்லுவேன், ஜனங்கள் கூட்டத்துக்கு இப்போ வசனத்துக்கு நிறைய பேர் சொன்னார்ல, நேற்று தாவீதின் கூடாரம் முழுக்க நிரம்பி இருந்ததுன்னு. யாருமே அற்புத அடையாளத்துக்காக வந்தவங்களே கிடையாது, அத்தனை பேரும் வசனத்துக்காக வந்த ஒரு கூட்டம். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு கூட்டம். இயேசுகிட்ட அற்புதத்துக்காக வந்தவன், அடையாளத்துக்காக வந்தவன்லாம் போயிட்டான். ஆனால் வசனத்துக்காக வந்தவன் கடைசி வரைக்கும் கூட நின்றான். அதனால தான் கர்த்தர் வசனத்தை பேசிட்டு கேட்பாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? அப்போ இருக்கிறவனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? அவன் சொல்லுவான், நாங்கள் வேற எங்கே போவோம்? ஏன்? நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு மீன் கிடைக்கும், நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு பணம் கிடைக்கும். ஏன்னா மத்தியாயுலாம் டாக்ஸ் கலெக்டராக இருந்தவர், பணம் கிடைக்கும். நாங்கள் வெளியே போனால் எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் வெளியே போனால் எங்களுக்கு ஒன்றே ஒன்று கிடைக்காது. என்ன தெரியுமா? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் இருக்கு. அதை தவிர நான் இதை வாங்கிறதுக்கு நான் வேற எங்கே போவேன்? அவன் சொன்னா பாரு, நான் வேற எங்கே போவேன்? இது உங்ககிட்ட தான் இருக்கு, நான் உங்ககிட்ட தான் இருக்க முடியும். நான் பாருங்க, அதுதான் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய வார்த்தை. சபைக்கு எதையும் தேடி வரக்கூடாது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், வீடு கொடுக்கணும், கார் கொடுக்கணும், அது கொடுக்கணும். இந்த வசனத்துக்குள்ள நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த வசனத்துக்குள்ள எல்லாமே இருக்கு. வசனத்துக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை உண்டு, வசனத்துக்குள்ளே விடுதலையாக்குற வல்லமை உண்டு, வசனத்துக்குள்ளே தீர்க்க தரிசனம் உண்டு, வசனத்துக்குள்ளே உன்னை ஆசீர்வதிக்கிற வல்லமை உண்டு. நீ வசனத்தை பேசு, மிச்சம் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட உனக்கு தருவார். நீங்க தனித்தனியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்பெல்லாம் நீங்க போனீங்கன்னா, எல்லா இடத்துக்கு போனாலும் புதுசாக ஒரு வியாபார மெத்தட் மாற்றிட்டாங்க, காம்போ மெத்தட்னு மாற்றிட்டாங்க. நீங்கள் போய் ஒன்று வாங்க போனீங்கன்னா கூடவே ஒரு 4-5 ஐட்டம் சேர்த்து, சார் மொத்தமாக வாங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு அதை விட விலை கொஞ்சம் தான் ஜாஸ்தி, ஆனால் உங்களுக்கு 5 பொருள் ஒன்றா கிடைக்கும். முந்தையெல்லாம் நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா இட்லி இல்லை தோசை இல்லை பூரி தனியாக. இப்போ ஒன்று வந்திருக்குது, என்னது? மினி டிஃபன். சார் மினி டிஃபன்னா உங்களுக்கு இட்லி தோசை பூரி கூட கொஞ்சம் காஃபி எல்லாம் வந்துடும். நமக்கு ஒன்று சாப்பிட போனால் நமக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு? பரவாயில்ல, சாப்பிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு மொத்தமாக வாங்கிடுறோம். அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது ஒன்றை தேடி சபைக்கு வரீங்க, ஆசீர்வாதம், சுகம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம். நான் சொல்கிறேன், இங்கே ஒரு மினி டிஃபன் இருக்கு, நீங்கள் வசனம்ங்கிற மினி டிஃபன் அதை ஆர்டர் கொடுத்துருங்க.
எனக்கு நித்திய ஜீவ வசனம் வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. இது உள்ளேயே ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், விடுதலை அத்தனையும் ஒரே காம்போ பேக்கா இருக்கு. நீ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ரெண்டாவது அதே வசனம் என்ன சொல்லுது பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாக இருந்தது. பிரதட்சணமான தரிசனம் இல்லை, விஷன் இல்லையாம், தரிசனம் இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அடுத்த வசனம் என்ன இருக்கு பாருங்களேன். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்தில் படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் என்னவாயிருச்சு? இருள் அடைஞ்சிட்டா என்ன போயிடும்? பார்வை போயிடும், விஷன் போயிடும். தரிசனன்ற வார்த்தைக்கு ஒரே இங்கிலீஷ் வார்த்தை தான். தரிசனத்துக்கும் பார்வைக்கும் ஒரே வார்த்தை தான். என்னது? விஷன். தரிசனங்கிறதுக்கும் விஷன் தான், பார்வைங்கிறதுக்கும் விஷன் தான். முந்தின வசனம் சொல்லுது தரிசனம் இருந்ததில்லை, விஷன் இல்லை. அடுத்த வசனம் சொல்லுது பார்க்க கூடாதுன்னு இருந்தான், விஷன் போயிருச்சு. ரெண்டாவது, உனக்கு வசனம் போயிடுச்சுன்னா அடுத்து வரக்கூடியதான மிக முக்கியமான அடுத்த தேவனை விட்டு தூர போற விஷயம் எதுன்னு கேட்டா, உன் விஷனை விட்டு நீ தூரம் போயிடுவ. கர்த்தர் உங்களுக்கு நியமிச்ச பாதையை விட்டு என்ன பண்ணிடுவீங்க? தூரம் போக தொடங்குறீங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பித்த ஓட்டத்தில் இப்போ ஓடலை, ஆரம்பித்த ஓட்டத்தில் இப்போ ஓடலை, அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க விஷன் மாறி ஓட்டம் மாறி ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சொல்வார் சபையை பார்த்து, உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை? நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு, அவர் ஆதியில் ஒரு அன்பை வச்சு நீ ஒரு ஓட்டம் ஸ்டார்ட் பண்ண. இப்போ அந்த அன்பு என் மேலே இல்லை, இப்போ அந்த அன்பு வேற யார் மேலேயே போயிருச்சு. உன் விஷன் மாறிடுச்சு. நீ என்ன பார்க்கும் போது என்ன நேசம் செலுத்த, இப்போ விஷன் மாறிடுச்சு, வேற எதையோ நேசிக்க தொடங்கிட்டேன்னு அர்த்தம். இது விசுவாசிக்கு, ஊழியக்காரனுக்கு ஆரம்பிக்கும் போது கர்த்தர் ஒரு விஷன் கொடுப்பாரு. அந்த விஷன் கடைசி வரைக்கும் அதான் விஷன். அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஆண்டவரை ஃபர்ஸ்ட் தேடி வரும்போது நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கு எதுவும் வேணாங்க, ஆண்டவர் போதும். இதானே உங்களுடைய விஷன். எனக்கு எது இல்லாட்டியும் பரவாயில்ல, ஆண்டவர் போதும். இந்த விஷன் சாகிற வரைக்கும் இதான விஷன். எப்ப கேட்டாலும் நீ என்ன சொல்லணும்? எனக்கு ஆண்டவர் போதுங்க, எனக்கு ஆண்டவர் போதுங்க, இதான சொல்லணும். 10 வருஷம் கழிச்சு விஷன் மாறுது. உங்க விஷன் என்ன? எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணுங்க. உன்னோட விஷனே மாறிடுச்சு. ஊழியக்காரனை கேளுங்க, எப்படியாவது ஒரு சபை கட்டிடணுங்க. அப்ப சபை கட்டுறது தப்பா? சபை கட்டுறது தப்பு இல்லை. சபை என்பது என் ஊழியத்துக்கான ஒரு தேவை. வீடு என்பது நான் வாழ்றதுக்கான ஒரு தேவை. என் தேவை விஷனாய் மாறக்கூடாது. இங்கதான் பிரச்சனை இருக்குது. ஒரு காலகட்டம் கழிச்சு உங்க விஷன் என்ன? எப்படியாவது என் பொண்ணுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ணா போதும். ஆபிரகாமுக்கு எது விஷன்? கர்த்தர் என்ன சொல்லி கூப்பிட்டாரு? கானானுக்கு போ சொல்லி கூப்பிட்டாரு. அப்ப கடைசி வரைக்கும் ஆபிரகாமுக்கு எது விஷன்? கானான் தான் விஷன். திடீர்னு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே எங்கிட்ட எல்லாம் இருக்குது, பிள்ளை இல்லையே. ஏப்பா அப்போ அவரோட விஷன் எந்த பக்கம் திரும்பிடுச்சு? எல்லாருக்கும் பிள்ளை இருக்குது, எனக்கு பிள்ளை இல்லையே. இந்த எல்லாருக்கும் பிள்ளை இருக்குதுன்னு தான் ஆகார் ஞாபகம் வருது. சரி, இந்த அம்மாவை கொடுக்குறாங்க, நம்ம ஏன் பிள்ளை பெற்றுக்கூடாது? என் விஷன் காணானாவே இருந்துச்சுன்னா நடுவில் பிள்ளை வந்தா என்ன, வராட்டி என்ன, சொன்னவர் அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் என் விஷன் மாறாது. அதுக்கு நடுவில் ஒரு பிள்ளையை கொடுப்பாரு, அவர் கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய விஷன் மாறினதுனால என்ன ஆயிடுச்சு? தரிசனம் போச்சு, கண்கள் இருளடைஞ்சிருச்சு. கண்கள் இன்னைக்கு இருளடைஞ்சு போச்சு. இன்னைக்கு கண்கள் எல்லாம் முழுக்க என்ன இருக்குது? இருள்னா பாவம்னு அர்த்தம், இருள்னா உலகம்னு அர்த்தம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். காரணம், ஜனங்க இருளுக்கு போயிட்டாங்க. வெளிச்சம் என்பது பரலோகம், இருள் என்பது உலகம். இன்னைக்கு உலகம் வந்து மூடிருச்சு கண்ணை, வெளிச்சம் இல்லை, கர்த்தருடைய வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு ஆவிக்குரிய தரிசனம் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறவனுக்கே ஆவிக்குரிய தரிசனம் இல்லை. அத்தனை பேருடைய விஷனையும் கேட்டு பாருங்க. ஒரு ஊழியக்காரர் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தோம். 1.5 மணி நேரம் செய்தி எடுத்து முடிச்ச உடனே அவர் சொன்னார், அண்ணே இந்த செய்தியில் எனக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சிருச்சுண்ணே. என்ன தெரிஞ்சிருச்சு? ஆண்டவர் ரொம்ப சீக்கிரம் வரப்போறாரு. ஆமாம்,
எனக்காக ஒரு சின்ன ஜோம் பண்ணுங்கண்ணே. நான் நினச்சேன் இந்த வருகையில் போகணுன்னு சொல்லி அவர் என்ன செய்ய போகிறாரு, ஜோம் பண்ண போகிறாரு. நானும் சந்தோஷமாக என்ன பாஸ்டர் ஜோம் பண்ணணும்னு கேட்டேன். அண்ணே ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறான்னு தெரிஞ்சிருச்சு, அவர் வர்றதுக்குள்ள எப்படியாவது ஒரு இனோவா கார் மட்டும் நான் வாங்கிடணும்னு ஜோம் பண்ணுங்க. நான் நினச்சேன் என் 1.5 மணி நேரமும் வீணாக போச்சே. தலைமையே இப்படி இருந்துச்சுன்னா கீழே உட்காந்துருக்கிறதெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? நான் யோசிச்சு பார்த்தேன். இன்னைக்கு என் விஷன் எது மேலே இருக்கு? நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, பிசாசு இயேசு எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் மேலே பார்க்கவே விட மாட்டான், கீழே பார்க்க சொல்லுவான். நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு இயேசு வனாந்தரத்தில் இருப்பார். இருக்கும்போது அவன் சொல்லுவான், கல்லுகளை அப்பமாக்கி பூசி. கல் எங்கே இருக்குது? கீழே இருக்கு. இப்போ அடுத்து அவன் தேவாலயத்தின் உப்பரைக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். ஒரு படி மேலே போயிட்டான். ஆண்டவர் அங்கே போயிட்டார். இப்போ சொல்கிறான் கீழே குதியும். அடுத்து இப்போ எங்கே பார்க்க சொல்கிறான்? கீழே பார்க்க. அடுத்து மலைக்கு மேலே போயிட்டார். இப்போ சொல்கிறான் உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் காண்பித்தார். அதுவும் எங்கே தான் இருக்குது? ஒரு நாளும் பிசாசு உங்களை மேலே பார்க்கவே விடமாட்டான். நீங்கள் எவ்வளோ உயரம் போனாலும் அவ்வளோ உயரத்துக்கும் உங்களை கீழே தான் பார்க்க சொல்லுவான். கீழே பாரு. நீங்கள் எந்த உயரத்துக்கு போனாலும் அதுக்கு கீழே பார்க்க சொல்லுவான். ஆனால் நீ எப்போவுமே மேலே மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் கீழே பார்க்கவே கூடாது. ஒன்று என்னுடைய டெஸ்டினேஷன் மேலே, நான் பரலோகத்துக்கு போகிறவன். எனக்கு கீழே நிறையா இருக்குது, உலகமே இருக்கு, எனக்கு கீழே இந்த கேலக்சியே இருக்கு. அத்தனையும் கொடுத்தாலும் சரி, என் பார்வை கீழே இல்லை, என் பார்வை மேலே. இந்த தாட் இருந்தால் தான் உன் கண்கள் வெளிச்சமாகும், இல்லைனா இருள் வந்துடும். இன்னைக்கு அப்படியே விஷன் மாறிடுச்சு நிறைய பேருக்கு. கொஞ்சம் கீழே இருக்கிற வரைக்கும் பசியில், பஞ்சத்தில், பட்டினியில் கர்த்தருக்கு உண்மையாக இருப்பாங்க. கர்த்தருக்கு எப்படி இருப்பாங்க? உண்மையாக இருப்பாங்க. அப்படி சொல்லுவாங்க, என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, செத்தாலும் ஆண்டவர் தாங்க, செத்தாலும் ஆண்டவர் தான். ஆண்டவர் பாப்பாரு, நமக்கு ஒரு வைராக்கியமுள்ள ஒருத்தன் கிடச்சி விட்டான்டா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு படி அப்படி மேலே தூக்கி உட்கார வைப்பார். கொஞ்சம் ஆசீர்வாதம் அப்படின்னு வந்து காரெல்லாம் வந்துடும். கர்த்தர் கொடுத்துருவார். பையன் ஓடி ஓடி வரான் சர்ச்சுக்கு, ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு பஸ்ஸு பிடிச்சி வரான். பஸ்ஸு இல்லாட்டி ஓடி வரான், வேர்க்க விறுவிறுக்க வரான். இவனை தாண்டா ஆசீர்வதிக்கணும்னு ஆசீர்வதிச்சு கார் கொடுத்த உடனே 10 நிமிஷம் லேட். 10 நிமிஷம் கண்டிப்பாக லேட். என்ன பிரதர் லேட்? பாஸ்டர் கேட்பார். எங்கே பாஸ்டர்? பயங்கர டிராஃபிக்கு. என்ன பண்ண சொல்கிறீங்க? 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கிளம்புனா கூட லேட்டாக தான் வருது. ஆண்டவர் பார்ப்பார். ஆனாலும் காணிக்க தசமபாகம் எல்லாம் நல்லா தான் கொடுக்குறான், ஒழுங்காக தான் இருக்கான். பாவம் டிராஃபிக்கில் தான் லேட்டாக வரான் போல. சரி, இவனை இன்னும் கொஞ்சம் ஆசீர்வதிப்போம், வீடு வீடு கொடுப்பான். கொடுத்து பிஸ்னஸ் ஆசீர்வதிச்சு கொஞ்சம் அப்படி பெருக பண்ண உடனே வாரத்தில் 2 ஞாயிற்றுக்கிழமை தான் வருவான். 2 ஞாயிற்றுக்கிழமை மனைவியை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவான். இவெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் மெம்பர், வெளியே விட்டுட்டு போயிடுவார். என்ன பிரதர் வரவே இல்லை? பிரதர் ஞாயிற்றுக்கிழமையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பாஸ்டர், அன்னைக்கும் பிஸியாக இருக்கு, கம்யூனியன் வாரம் மட்டும் வந்துடுவேன் பாஸ்டர், எங்கே இருந்தாலும் அதை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். என்ன பரிசுத்தம் பாருங்க. இப்போ இவன் எப்படி ஆயிட்டான்? மேலே போக போக கீழே பார்க்குற கூட்டம். ஒரு காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை வைராகியம், ஒரு வேலை பார்க்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், கர்த்தருக்காக ஓடி வந்துடுவேன். ஏன்? போனால் போகுது பிரதர். ஏன்னா அன்றைக்கி வியாபாரம் 100 ரூபா தான். போனால் போகுது பிரதர், கர்த்தருக்காக 100 ரூபா. ஆனால் அன்றைக்கி 100 ரூபா ரொம்ப முக்கியம். கர்த்தர் ஆசீர்வதிச்சு 1 லட்ச ரூபா கொடுத்த உடனே மனைவி பிள்ளைகளை, நீ போ, முடியத்துக்குள்ளே வந்துடுறேன். ஏன்? 1 லட்ச ரூபா ஒரு கான்ட்ராக்ட். ஏங்க ஆராதனைங்க கர்த்தர் கொடுக்கும்போது விடக்கூடாது, புரியுதா உனக்கு? கர்த்தர் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை நேரத்தில் தான் 1 லட்ச ரூபா கொடுத்து அனுப்புவாரா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் இருக்கான். அப்படியே மேலே போக போக கர்த்தர் கொடுக்குற நேரம் என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. உன் விஷன் மாறக்கூடாது. ஆதியில் நீ கர்த்தர் மேலே என்ன அன்பில் இருந்தையோ அதே அன்பில் தான் இருக்கணும். அதே அன்பு. இன்னும் சொல்ல போனால் போக போக அந்த அன்பு கூடிக்கிட்டே போகணும். தாவீதுக்கும் சவுலுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? சவுல் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் முதல்ல எடுத்து பாருங்கள், ராஜாவாகிறதுக்கு முன்னாடி பாருங்கள், அவங்ககிட்ட நல்ல
குட் குவாலிட்டிஸ் நல்லா இருக்கும். ஒரு ஊழியக்காரனை பார்க்க போவான். பார்க்க போகும்போது கூட இருக்கிற ஃப்ரெண்டு சொல்லுவான், இங்கே ஒரு ஞானதிஷ்டிக்காரன் இருக்கிறான், அவனை பார்ப்போன்னு. அவன் சொல்லுவான், நம்ம கையில் ஒன்றுமே இல்லையே, ஒரு ஊழியக்காரனை பார்க்கும்போது வெறுங்கையாவா போகிறதுன்னு கேட்பான். எவ்வளோ பெரிய குணம் பாருங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரனை பார்த்தா ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ணம் யாருக்கு இருக்குது? சவுலுக்கு இருக்கு. ரெண்டாவது, அவனை பேலியாளின் மக்கள்லாம் சேர்ந்து திட்டுவாங்க. வசனம் சொல்லுது, அவன் காது கேளாதவனை போல இருந்தான். சொல்லுவான், விட்றா பேசுகிறவன் பேஸ்ட் போட்டு விடு, ஏதோ ஒரு பெரிய விஷயமா விட்டு தள்ளு. எவ்வளோ பெரிய குவாலிட்டி பாருங்க. அடுத்தவன் ஜெயிச்ச உடனே ஒரு கூட்டம் சொல்லும், உண்டவன் எதிராக பேசினா கூட எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம் வான்னு கூப்பிடுவாங்க. சவுல் சொல்லுவான், இன்று ஒருத்தனை கூட என்ன செய்யக்கூடாது, சாகக்கூடாது, விடு, பேசினா பேசிட்டு. எவ்வளோ நல்ல குவாலிட்டி பாருங்க. இதெல்லாம் நல்ல குவாலிட்டி ராஜாவாக இருக்கிற வரைக்கும். ஒரு படி மேலே போன உடனே கூட இருக்கிறவன சொல்கிறாங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது. உடனே என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு பாருங்க. உடனே பொறாமை வந்துருச்சு பாருங்க. மேலே போக போக கீழே பார்க்க தொடங்கிட்டான். அவன் கீழே இருக்கிற வரைக்கும் மேலே பார்த்துக்கிட்டு இருந்தான். உங்களுக்கும் அதுதான் சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்க 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 தேவனோடு கூட நெருங்க நெருங்க கீழே இருக்கிறவனை பார்க்கவே கூடாது. அந்த தரிசனத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. பேசுகிறவன் பேசட்டும், என்ன வேணால் பண்ணட்டும், என்னுடைய தரிசனம் ஒன்று இருக்குது, அதை நோக்கி நான் ஓடுகிறேன், முடிவு பரியந்தம் அதில் தான் நான் ஓடுவேன். அதை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் நான் வழி விலக மாட்டேன். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் நீ முடிவு பறந்து ஓடி முடிக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் இருளடைஞ்சிருச்சு கண்ணு. நிறைய பேர் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஏலி மாதிரி உட்காந்தாச்சு, சேர் போட்டு உட்காந்தாச்சு, செட்டில் ஆயாச்சு. ஓ, இதுக்கு மேலே என்னத்த போய் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். இல்லைங்க, வசனம் சொல்லுது, நீ முடிக்கிற வரைக்கும் ஓடணுமாமா. நடுவில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு எனக்கு வேறையே இல்லையாமா. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் கொண்டு ஜீவகிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஐ ஃபினிஷ் மை ஒர்க். அந்த ஒர்க்கு முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணேன்? ஓடிட்டே இருப்பேன். என் விஷன் மாறாது, எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை மாறாது. பாருங்க, ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு 74 வயசு ஆகுது, பெரிய பிஸ்னஸ்மேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அவருக்கு ஒரு குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 300 கோடி ரூபாய் சொத்து இருக்குது. எனக்கு பர்சனலாக அவரை தெரியும், அவருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு அப்பப்போ ஃபோன் பண்ணி அவர் வந்துடுவார், இல்லை என்னை கூப்பிட்டு போயிடுவார், ஏதாவது ஒன்று பண்ணிடுவார். அவர் 74 வயசு ஆகுது, இப்போவும் எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பார். ஏன் பிரதர், நம்ம ஏன் ஆண்டவருக்கு இப்படி ஒன்று பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணக்கூடாது, நம்ம ஏன் இப்படி ஒரு ஊழியம் பண்ணக்கூடாது? போகும்போதெல்லாம் நோட்டு போட்டு எழுதி வச்சுருப்பார், நான் இதெல்லாம் யோசித்தேன். ஆனால் அவர் என்ன செய்யலாம் தெரியுமா? நல்லா ஹாயாக ஊராக சுற்றி பார்த்துட்டு, இல்லை ஈஸி சேரில் படுத்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எந்த இவன் யோசிக்காமல் ரெஸ்ட் எடுக்க முடியும். அந்த அளவுக்கு அவருக்கு பேக்ட்ராப் இருக்குது, அந்த அளவுக்கு அவருக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. பசங்கள்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க, யாரும் மோசமான நிலைமையிலே இல்லை, நல்ல நிலைமையில் இருக்காங்க. ஆனால் அந்த மனுஷன் இன்னும் யோசிக்கிறாப்புல. நான் அந்த மனுஷனை பார்க்கும் போதெல்லாம் நினைப்பேன், எப்படி இன்னும் ஆக்டிவாக ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கிறாப்புல, ஆண்டவருக்கு இதை செய்யணும் அதை செய்யணும். அதனால தான் இந்த பிஸ்னஸ்மேன் அந்த உயரத்தில் உட்காந்துருக்கிறாரு. உனக்கு ஆண்டவர் வச்ச ஸ்தானத்தில் நீ உயரத்துக்கு போகணும், கர்த்தரை ஆசீர்வதிக்கணும்னா நீ உன் விஷனில் ஓடிக்கிட்டே இருக்கணும், எங்கேயும் உட்காரக்கூடாது. போதும், திருப்தி வரக்கூடாது. திருப்தி எதில் வரணும் தெரியுமா? போதும் என்ற மனதில் தெய்வபக்திங்கிறது ஆசீர்வாதத்தில் வரணும். ஆனால் ஊழியம் பண்ணுறதுல வரக்கூடாது, தேவனை தேடுறதுல வரக்கூடாது, வசனம் வாசிக்கிறதுல வரக்கூடாது, ஜெபம் பண்ணுறதுல வரக்கூடாது. நேற்று 2 மணி நேரம் வசனம் வாசிச்சிட்டோம், கொஞ்சம் இன்றைக்கி பரவாயில்ல, 4 அதிகாரம் சேர்த்து வாசிச்சிட்டோம், 4 அன்றைக்கி வாசிக்கலாம், இல்லை 4 அதிகாரம் வாசித்தோம், இன்றைக்கி திருப்பி 4 அதிகாரம் வாசிக்கணும், இல்லை 5 அதிகாரமாக வாசிக்கணும். இன்னும் கத்திரத்தில் போயிட்டே இருக்கணும். விட்டீங்க இருள் அடைஞ்சிரும். தெரியும் நினைக்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்து பாருங்கள், புது பொருளாகவே இருக்கட்டும், யூஸ் பண்ணாமல் இருங்க, அந்த பொருள் என்னவாகும்? வேஸ்ட்டாக போயிடும், தூசி படியும். ஒரு நாள் அதை யூஸ் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு ஜென்ரேட்டர் ஒன்று வாங்கணும். வாங்கின பிறகு அந்த ஜென்ரேட்டர்காரங்க சொன்னாங்க, சார் வாரத்தில் 2 நாளாவது கண்டிப்பாக என்ன செய்யணும், அதை யூஸ் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஓட விட்டு ஆஃப் பண்ணுங்க. அப்படியே வச்சிங்கன்னா அது என்ன ஆயிரும்? இல்லைங்க, நான் கேட்டேன் புது ஜென்ரேட்டருங்க. இல்லை, நீ புது ஜென்ரேட்டராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஒரு 10 நிமிஷம் ஆன் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கெட்டு போயிடும். ஒரு மிஷின் ஒரு 10 நிமிஷம் ஓடாமல் ஒரு வாரம் ஃபுல்லாக சும்மா இருந்தாலே கெட்டு போகுமானால், உன் ஆத்மா சும்மா இருந்தால் நிச்சயம் கெட்டு போகும். கர்த்தருக்கு முன்னாடி ஆக்டிவாக ஓடிட்டே இருக்கணும்.
கர்த்தருக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று செஞ்சிட்டே இருக்கணும். இந்த கர்த்தரை விட்டு தூரம் போகிற ரெண்டாவது அனுபவம் என்ன தெரியுமா? உன் விஷனை விட்டு போகிறது, உன் தரிசனத்தை விட்டு போகிறது. கண்கள் இருள் அடைஞ்சிருச்சு, வெளிச்சம் இல்லாமல் போயிடுச்சு. இதுதான் ரெண்டாவது நிலைமை இஸ்ரவேலுக்கு. முதலாவது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வம், ரெண்டாவது தரிசனம் போச்சு. கடைசியா நியாயாதிபதிகள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசி. அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவன் தன் தன் பார்வைக்கு சரியான போனபடி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்ரவேலுக்கு ராஜா யாருன்னா தேவன் தான் ராஜா. சாமுவேல் போய் சாமுவேல்கிட்ட ஜனங்கள்லாம் கேட்டு எங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்பாங்க. ராஜா வேணும்னு கேட்ட உடனே சாமுவேலுக்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. என்னடா இது, நம்ம தான் இப்போ எப்படி இருக்கிறோம், இஸ்ரவேலுக்கு ராஜா மாதிரி இருக்கிறோம், இவங்க புது ராஜா கேட்குறாங்களே, அப்படின்னா இவங்க யாரை வேணான்றாங்க, என்ன வேணான்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப துக்கமாக இருக்கிறார். ஆண்டவர் கூப்பிட்டார், என்ன சாமுவேல் ரொம்ப துக்கமாக இருக்கிறியா? ஒன்றுமே பேசாமல் ஆண்டவரே சொல்லிட்டாரு, அவர்கள் உன்னை அல்ல என்னை தள்ளினார்கள். அப்படின்னா டே இஸ்ரவேலுக்கு நீ கூட ராஜா இல்லை, தப்பாக நினச்சிக்காத, நான் தான் ராஜா. இஸ்ரவேலுக்கு நான் தான் ராஜா. அவங்க எனக்கு பதிலாக தான் வேற ஆளை கேட்குறாங்க, உனக்கு பதிலாக வேற ஆளை கேட்கல. நீ நியாயாதிபதி தான், ராஜா கிடையாது, நான் தான் ராஜா. அப்போ இஸ்ரவேலில் ராஜா இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜா பூமியில் இல்லை. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் இஸ்ரவேலில் யார் இல்லை? தேவன் இல்லை. தேவன் தூரம் போயிட்டாரு. ஏன் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்துச்சு? ஏன் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக போச்சு? ஏன் தரிசனம் இருள் அடைஞ்சிருச்சுன்னா இஸ்ரவேலில் யார் இல்லை? தேவன் இல்லை. தேவன் இல்லாத சபையில் வார்த்தை அபூர்வமாக இருக்கும். தேவன் இல்லாத சபை இருளடைந்து போகும். நிறைய சபைகளுக்குள்ள இன்னைக்கு தேவன் கிடையாது, தேவன் போயிட்டார், கர்த்தர் இல்லை, கர்த்தருடைய ஆளுமை இல்லை. ராஜா இல்லைன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆளுமை. கர்த்தர் சபையை ஆளல. சபையை யார் ஆண்டுகிட்டு இருக்கிறா? நிறைய சபையை கமிட்டி ஆண்டுகிட்டு இருக்கு, நிறைய சபையை சுயநீதி ஆண்டுகிட்டு இருக்குது, நிறைய சபையை மனுஷன் ஆண்டுகிட்டு இருக்கிறான், நிறைய ஊழியங்களை ட்ரஸ்ட் ஆண்டுகிட்டு இருக்குது. ஆனால் கர்த்தர் ஆளலை. கர்த்தர் நடத்துகிற ஊழியம், கர்த்தர் நடத்துகிற குடும்பம், கர்த்தர் நடத்துகிற சபை, கர்த்தர் நடத்துகிறதான வாழ்க்கை வேறு. அது வேற மாதிரி இருக்கும். கர்த்தருடைய ஆளுகையே வேற. இன்னைக்கு எது ராஜாவா இருக்குது நமக்கு? இன்னைக்கு யார் ராஜாவா இருக்கிறாங்க? இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. யார் ராஜாவா இருக்கிறது? யார் ஒரு குடும்பத்தை நடத்துறது? ஒன்று கணவன் நடத்துறாரு, இல்லை மனைவி நடத்துறாங்க. கணவன் மனைவி நடத்துறது தப்பு இல்லை, கணவனும் மனைவியும் கர்த்தர் நடத்துறாராங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு ஏன் குடும்பம் உடையுது? குடும்பத்துக்குள்ள ஏன் பிரிவினை வருது? ஏன் குடும்பம் அக்குவேர் ஆணிவேரா பிரிஞ்சு போகுது? ஆனால் ரெண்டு பேரும் ஆவிக்குரியவங்க, ரெண்டு பேரும் கிறிஸ்தவங்க, ரெண்டு பேரும் கம்யூனியன் எடுக்கிறாங்க, ஒரே வண்டியில் வராங்க. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை காலையில் பாஸ்டருக்கு ஃபோன் வருது, எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வாங்க பாஸ்டர். குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்குது? மிக மோசமான கண்டிஷன். ஏன்னா குடும்பத்தை யார் ஆளலை? கர்த்தர் ராஜா இல்லை, குடும்பத்தில் ராஜா இல்லை நினச்சிக்கிட்டாங்க. அப்படியே தசமாங்க காணிக்க கொடுத்துட்டு சமையலை கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போயிட்டோம்னா நம்ம குடும்பத்தை கர்த்தர் பார்த்து பாருன்னு இல்லை. இந்துக்கள் கூட தான் கொண்டு போய் காணிக்கை போட்டு வரான், அதனால அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆள்றாங்கன்னு அர்த்தமா? எல்லா மதக்காரங்களும் அவங்க கடவுள்களுக்கு கொண்டு போய் காணிக்கை கொடுத்துட்டு வராங்க, அதனால கர்த்தர் ஆள்றாரா? காணிக்கை கொடுக்கறதுனால கர்த்தர் ஆளலை. காணிக்கைங்கிறது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததுல நீங்கள் திருப்பி கொடுத்தது. உங்கள் வீட்டை யார் ஆள்றா? உங்கள் வீட்டுக்குள்ள அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது? ஒருத்தர் அதிகார கைப்பற்ற நினைக்கிறாங்க. கணவன் சொல்றாரு, என் பேச்சுக்கு அவ கீழ்ப்படியறதே இல்லை. ஒருத்தருடைய வீட்டுக்கு அந்த வழியாக நான் கிராஸ் பண்ணி போகிறேன். கிராஸ் பண்ணி போகும்போது அந்த வீட்டில் இருக்கிற அம்மாவுக்கும் மகளுக்குமான ஒரு கான்வர்சேஷன். அந்த கான்வர்சேஷனில் மகக்கிட்ட அம்மா கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மகக்கிட்ட அம்மா கெஞ்சுறாங்க, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. அந்த மகளுக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அந்த மக சொல்கிறா, அதெல்லாம் முடியாது. அந்த அம்மா அழுது, ஐயோ நான் அப்படி 2 நிமிஷம் பார்த்தேன். ஆவிக்குரிய குடும்பம்,
ஆவிக்குரிய குடும்பம் சபைக்கு வர குடும்பம். நான் அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு அப்படியே பேசிக்கிட்டே ஆண்டவர்கிட்ட சும்மா கேட்டே போகிறேன். ஏன் ஆண்டவரே, சபைக்கு வர குடும்பம் தான், ஏன் இந்த குடும்பத்தில் இவ்வளவு குழப்பம் அப்படின்னு கேட்கும்போது ஆவியானவர் சொல்கிறாரு, அவ எனக்கு கீழ்ப்படிஞ்சா தானே அவ பொண்ணு அவளுக்கு கீழ்ப்படியும். இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளைங்க நமக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படியணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சீங்க? ஒன்று நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, பிள்ளைகளை கர்த்தருக்குள் வளர்க்கணுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்து வளர்க்கணும். பிள்ளைகளுக்கு சாட்சி நீங்க தானே. உங்களை கர்த்தர் ஆள்றத பிள்ளை பார்த்துச்சுன்னா பிள்ளைக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மேல என்ன வந்துடும்? இப்ப மோசே மேல பயம் வரணும் ஜனங்களுக்கு. கர்த்தர் என்ன பண்ணாரு? நான் உன் கூட இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னா உன் மேல அவங்களுக்கு பயம் வரும். அப்படியே ஆண்டவர் சொல்வாரு. ஏன்? இதுதான் உண்மை. இன்னைக்கு தேவன் உன் கூட இருந்தார்னாலே உன் பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படிவார்கள். தேவன் உன் கூட இருந்தாலே உன் மனைவி உனக்கு கீழ்ப்படிவாள். நீ தேவன் கூட இல்லை, ஆனால் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது பாஸ்டர் கிட்ட, என் வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை பாஸ்டர். ஏன் இல்லை? ஏன் இல்லை? நான் தான் சம்பாரிச்சு கொண்டு வந்து வீட்டில் மொத்தத்தையும் போடுறேன், என்னை மதிக்கவே மாட்டுறாங்க. ஏன் மதிக்க மாட்டுறாங்க? நீ கர்த்தருக்குள்ள இருந்து பாரு. பணத்தை விட மதிப்பு எது கொண்டு வரும் தெரியுமா? உன்னோடு இருக்கிற தேவன் மதிப்பை உனக்கு கொண்டு வருவார். யோசிச்சு பாருங்க. நான் இயேசுவை 18 வயசில் ஏற்றுக்கொண்டேன். அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 14 வயசில், ஒரு 10th படிக்கும் போது 15 வயசில் நடந்த சம்பவம். எங்கள் ஏரியாவில் நான் விளையாடிக்கிட்டு இருப்பேன். நான் வந்து அப்போ ரொம்ப நல்ல பையன், யார் வீட்லேயும் என்னை சேர்க்க மாட்டாங்க. அது வந்து நான் அவ்வளோ நல்ல பையன் வச்சுக்கோங்களேன். அதனால் யார் வீட்லேயுமே என்னை சேர்க்க மாட்டாங்க. அப்போ ஒரு அம்மா சொல்கிறாங்க, ஒரு பையன் என் கூட விளையாடிக்கிட்டு இருக்கிறான், என்கிட்ட என் வயசு ஒத்த பையன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான். அந்த அம்மா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து சொல்கிறாங்க, கீழே விளையாடிட்டு இருக்கிற எங்கள் 2 பேரையும் பார்த்து, அவன் கூட சேராதன்னு உன்னை சொல்கிறான் தானே. அவனை சொல்கிறாங்க, ஒரு கெட்ட வார்த்தை அவர் சொல்லி சொல்கிறாங்க, அவன் கூட சேராதன்னு சொல்கிறான் தானே, திருப்பி அவன் கூட சேர்ற. சரி, நானும் அப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அந்த நேரம். அது உடனே மறந்துடுவோம். அன்னைக்கு மாதிரி நம்மளாம் தேவ பக்தியில் என்றைக்குமே இருந்ததில்லை. மற்றவங்கள மன்னிக்கிற சுபாவம் அன்றைக்கி ரொம்ப இருந்துச்சு நமக்கு. உடனே மறந்துடுவோம் அவங்க சொல்கிறது. நான் சொல்லுவேன், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகிறேன், எவ்வளோ பெரிய இடங்களில் கொண்டு போய் உட்கார வச்சு, நல்லா படித்தவங்க, உயர் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அந்த ஸ்தானத்தில் உள்ளவங்களை நான் பார்க்கணுன்னா, இந்த இயேசுவை ஏற்றுக்காமல் இருந்தாலோ அல்லது இந்த ஊழியத்துக்கு நான் வராமல் இருந்தாலோ, நான் பார்க்க வேண்டும் என்றால் பல மணி நேரம் நான் காத்திருக்க வேண்டும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் காத்திருக்கணும். அப்போ தான் போய் என்ன செய்ய முடியும்? நான் போய் பார்க்க முடியும். அந்த ஸ்தானத்தில் உள்ளவர்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தினால, இந்த ஊழியத்துக்கு வந்த ஒரே ஒரு காரணத்தினால, அவர்களுக்கு சரிசமமாக அவர்கள் வீட்டில் உட்கார வச்சு அவர்கள் ஜூஸ் போட்டு கொண்டு வந்து கையில் கொடுக்குறாரு. இந்த மேன்மை சொல்லப்போனால் உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒருவரால் மாத்திரம் வந்ததே ஒழிய வேற யாராலையும் வந்ததே கிடையாது. இது என்னால் 1% முடியாது. ஏன்? உனக்கு தேவன் ராஜாவாக இருந்தால் தேவனுக்கு செய்கிற, ராஜாக்கு செய்கிற எல்லாத்தையும் உனக்கும் அவர்கள் செய்வார்கள். உன் குடும்பம் இன்னைக்கு யாரால ஆளப்படுது? பிள்ளைகள் உனக்கு கீழ்ப்படியணுமா? நீ தேவ சமூகத்தில் போய் காத்துரு. நீ ஆண்டவர்கிட்ட உண்மையாயிரு. நீ மாமியாரை திட்டினா உன் பொண்ணு உன்னை திட்டும். இதான் உண்மை. மாமியாரை திட்டிவிட்டு மகளை, நீ ஏன் என்னை ஏற்று பேசுறன்னா, அப்புறமா நீ ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொல்வார், நீ உனக்கு மேலே உள்ளதை திட்டின, உனக்கு கீழே உள்ளது உன்னை திட்டுது. அவ்வளோதான் விஷயம். நீ உனக்கு மேலே உள்ளவங்களுக்கு மரியாதை கொடு, உனக்கு கீழே உள்ளது உனக்கு தானாக மரியாதை கொடுக்கும். அதை கொடுக்க கர்த்தர் வைப்பார், வேற யாரும் வைக்க மாட்டாங்க. கர்த்தர் வைப்பார். உன் மேலே ஒரு ஆவிக்குரிய பயம் வரும். அந்த பயத்தை கர்த்தர் உண்டாக்குவார். ஆகாப்பு ஒரு பெரிய தேசத்துக்கே ராஜா இல்லையா? ஒரு நாட்டுக்கு ராஜா. எலியாங்கிறவன் யாரு? 2 ட்ரெஸ் கூட கிடையாது, ஒரே ட்ரெஸ் தான். என்ன வஸ்திரம்? ஒட்டகமயிர் ஆடையை தரிச்சிருப்பார். அவர் பண்ணு ஓடிக்கிட்டே இருப்பார். 2வது ட்ரெஸ் பெட்டிக்கிட்டிலாம் எடுத்துட்டுலாம் ஓட மாட்டார். 40 நாள் ஓடும் போது கூட
இப்போ நம்மலாம் ஓடுறதா இருந்தால் ஒரு பேக் ஒன்று தூக்கி போட்டுக்கிட்டு சைடில் ஒரு வாட்டர் பாட்டில் மாட்டிக்கிட்டு போகிற வரைக்கும் 40 நாள் போகிறோமே ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு போகிற வழியில் என்ன கிடைக்குமோ தெரியாதே, சோத்திரம் தானே போகிறோம். அந்த ஆளுக்கு ஒன்று கிடையாது, ஏஞ்சி ஓடினா ஓடிட்டே இருப்பான். ஒரே ட்ரெஸ் தான், 2வது ட்ரெஸ் கூட கிடையாது, ஓடுவான். லிட்டரலாக சொன்னால் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு பரதேசி. அவன் ஒபதியாவை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் சொல்கிறாரு எலியாவை பார்த்து, நீ போய் உன்னை ஆகாப்புக்கு காண்பி. அதோட அர்த்தம் என்ன? ஆகாப்புக்கிட்ட போய் என்ன செய்ய, உன் முகத்தை காட்டு, அவன்கிட்ட போய் பேசுன்னு அர்த்தம். இவன் என்ன தெரியுமா சொல்கிறான்? நடுவில் ஒபதியாவை பார்க்குறான். ஆண்டவனே வந்தவனே இவன் சொல்கிறான், நீ போயிட்டு நான் வர சொன்னேன்னு ஆகாப்பை வர சொல்லு. சொன்னது யாரு? நமக்கு அவன் எலியா தீர்க்கதரிசி. ஆகாப்பை பொறுத்த வரைக்கும் அவன் யாரு? அந்த ஊரில் அவனுக்கு விரோதமான ஒரு ஆள். அவன் சொல்கிறான், நான் சொன்னேன்னு போய் வர சொல்லுங்கிறான். எலியா வந்திருக்கிறேன் என்று போய் சொல். ஒபதியா சொல்கிறான், நீ சொல்லிடுவ, ஆண்டவர் உன்னை வேற எங்கேயாவது கூப்பிட்டு போயிடுவார், நான் மாட்டிப்பேன், நீ கன்ஃபார்மாக இருக்கன்னா சொல்லு, நான் கூட்டு. அவனுக்கு அவன் பயம், அவன் பிரச்சனை அவனுக்கு. அவன் சொன்னான், நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன், போய் ஆகாப்பை வர சொல்லு. சொன்னால் ஆகாப்பு வந்தானா இல்லையா? சொன்னபோது ஆகாப்பு வந்தானா இல்லையா? எப்படி வந்தான்? ஆனால் எலியாவை கூப்பிட்ட உடனே ஆகாப்பு என்ன பண்ணுறாரு? ரதத்தை பூட்டி கொண்டு பென்ஸ்காரை எடுத்துக்கிட்டு வராரு. எங்கே வராரு? எலியா எங்கே இருக்குன்னு சொன்னானோ அங்கே தேடி வராரு. யோசிச்சு பாருங்க, ஏன் வந்தான்? எலியா கிட்ட என்ன பெரிய படம் இருந்துச்சா? இல்லை எலியா கிட்ட பெரிய இது இருக்கா? ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு காரணம்தான். வசனம் சொல்லுது, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன். எலியா தன்னை சொல்லும் போதெல்லாம் ஒரே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தான். நீ யாரு? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற எலியா சொல்லுகிறேன். நான் கர்த்தருக்கு முன்னாடி நின்னா எனக்கு முன்னாடி கர்த்தர் ராஜாவை கொண்டு வந்து நிற்க வைப்பார். அதுதான் கர்த்தர் செய்கிறது. நீ கர்த்தருக்கு முன்னாடியே நிற்க மாட்டீங்க. நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி நிற்கணும்ல. ஜெபமும் பண்ண மாட்டீங்க, பைபிளும் வாசிக்க மாட்டீங்க, ஜப குறிப்பை மட்டும் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவீங்க. பாஸ்டர், அந்த எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ப்ரமோஷன் வராமையே இருக்குது, நீங்கள் தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அதில் கொஞ்சம் நல்ல பாஸ்டராக இருந்தாருன்னா அவருக்கு இன்னொரு விண்ணப்பம் சேர்த்து சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்கள் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காலையில் சாப்பாடு கட்டிட்டு ஆஃபீஸ் போயிடுவேன் பாஸ்டர், எனக்கு நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க? ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நீ தேவ சமூகத்தில் முழங்கால் போட மாட்டீங்க, நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க, சர்ச்சில் வைக்கிற ஒரு ப்ரேயருக்கும் வரமாட்டீங்க, எதுவும் செய்ய மாட்டீங்க. நீங்கள் 9 to 5 வேலைக்கு போயிடுவீங்க. ஆனால் ப்ரமோஷன் வரணும். ஆனால் எப்படி வரணும்? அதிகாரி கொடுக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவருக்கு முன்னாடி நில்லுங்களேன், கர்த்தருக்கு முன்னாடி நில்லுங்க. உங்களை தேடி என்ன வரணுமோ அதை கர்த்தர் வர வைப்பார். ஏன்னா நம்ம தேவன் சர்வ வல்லமை உள்ளதான ஒரு தேவன். இன்றைக்கி நம்மளுடைய வீடுகளில் ஏன் பிரச்சனை? ஒருவேளை இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது. நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய சொன்னாருன்னா, கர்த்தர் உங்கள் கூட இருப்பார்னா, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நான் சொல்கிறது கவர்மெண்ட்டில் கூட. எங்களுக்கு ஒரு பைபிள் காலேஜ் ஆண்டவர் கட்ட சொன்னார். நான் கட்டி முடிச்சிட்டோம். நான் முடித்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன். கட்ட சொன்னார். வெறும் கிரவுண்டு கூட எங்ககிட்ட கிடையாது, ஒரு கிரவுண்டு கூட கிடையாது. அந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஒரு காலேஜ் தருவேன்னு சொல்லி, அதில் நீ இந்த சத்தியத்தை போதிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். சரி ஆண்டவர். ஒருத்தர் வந்தார், திடீர்னு அவர் வந்தார், ஒரு லேண்டை ஃப்ரீயாக கொடுத்தாரு, உங்கள் ஊழியத்துக்கு தரணும்னு. அவர் லேண்டு ஃப்ரீயாக கொடுக்குற அன்னைக்கு என்னை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறாரு. அவர் அந்த லேண்டுக்கு ரோடே கிடையாது. அவர் அதை கேட்டுட்டு ரோடு போட்டு கொடுக்குறேன்னு அவராக சொன்னார். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் தானாக நடந்து இன்றைக்கி பைபிள் காலேஜ் ரெடி ஆகி ஃபுல்லாக நிற்கிது. இதில் என்ன பெரிய ஆச்சரியம்னா, இன்னும் நான் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு படி ஏறவே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போய் இன்னும் நான் பிளானுக்காகவோ எதுக்காகவோ நிற்கவே இல்லை. அத்தனையும் தானாய் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பில்டிங் அப்ரூவல் வரைக்கும், டாக்ஸ் வரைக்கும் கட்டி முடிச்சாச்சு. இன்னைய வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நான் போனதே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் பார்க்குறேன், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து எங்கள் பைபிள் காலேஜ் வாசலில் நிற்கிறார். நான் கேட்டேன், நீங்கள் யார்? இல்லை, நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன். என்ன விஷயம்? இல்லை, எங்களுடைய சீஃப் உங்களை பார்க்க வரணும், இங்கே வராரு.
சீஃப் ஏன் பார்க்க வராரு, அவர் யார் அப்படின்னு சொன்னோம். தெரில, உங்களை பார்க்க வராரு, நாளைக்கு காலைல 10 மணிக்கு வராரு. அவங்க வராங்க, வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் உங்களுடைய ரிலேஷன் தான், உங்களை பற்றி கேள்விப்பட்டேன், டிவியில் மெசேஜ் பார்த்தேன். இவங்க வராங்கன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் அலாட் ஆகிட்டான். இப்போ போனோம்னாலே, ஓ நீங்கள் அவங்களுடைய சொந்தக்காரங்களாமே, நம்ம தேடி போவே இல்லை. தெரியாத சொந்தக்காரன் நம்மளை தேடி வந்து பார்த்துட்டு போகிறான். சுற்றி நடக்கிற தேவையெல்லாம் தானாக நடக்குது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? தேவன் உன் கூட இருந்தார்னா போதும், எல்லாம் தானாக நடக்கும். ஏன்னா நமக்கு தேவனுக்கு முன்பாக வழிவாசலை அடைக்கிற அதிகாரம் ஒரு பயலுக்கும் கிடையவே கிடையாது. அவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் சொல்லுகிறார். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி தேசத்தை விட்டு போச்சுன்னா மகிமை போச்சு. ஏன் மகிமை போகுது? கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமாக இருந்துச்சு, அவருடைய தரிசனம் போயிருச்சு. கடைசியாக தேசத்தில் யார் இல்லை? ராஜா இல்லை. அதனால தான் தேசத்தை விட்டு என்ன போச்சு? மகிமை போச்சு. இன்றைக்கி சபையை விட்டு, வீட்டை விட்டு, உன்னையும் விட்டு மகிமை போகுதுன்னா காரணம், முதலாவது உன்னிடத்துல கர்த்தருடைய வார்த்தை குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், அபூர்வமாயிருச்சுன்னு அர்த்தம். ரெண்டாவது, கர்த்தருடைய தரிசனத்தை விட்டு நீ தூரம் போயிட்டேன்னு அர்த்தம். கடைசியாக உன்னிடத்துல தேவனுடைய ஆளுகை இல்லை, நீ மனுஷ ஆளுகைக்கு போயிட்டேன்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய சபைகள், நிறைய குடும்பங்கள், நிறைய ஊழியங்கள் ஏதோ ஒரு மனுஷனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் நடக்குது. அவங்க சொல்கிறபடி, இவங்க சொல்கிறபடி. ஒரு பெரிய ஊழியக்காரர், எனக்கு அவரை நினச்சி ரொம்ப வருத்தமாயிருச்சு. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாயை கொண்டு போய் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டாரு அப்ரூவலுக்கு. 15 லட்சம் வாங்கினவன் போயிட்டான், அவ்வளோதான். அவர் இன்னைய வரைக்கும் சொல்கிறாரு, அவர் பேச்சை கேட்டு தாங்க நான் கொடுத்தேன், அவர் பேச்சை கேட்டு தான் கொடுத்தேன். 5 லட்ச ரூபா போச்சு. நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை ஆளுகிறார் என்று சொன்னால் ஒரு பைசா கூட கர்த்தர் உன்னை விரயம் பண்ண விடவே மாட்டார். கர்த்தர் உன்னை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஏன்னா உன் கையில் வர்ற காசு கர்த்தருடைய கொடுக்குற காசு, அதை கர்த்தர் வீணாய் போக விடவே மாட்டார். நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆளுகை கர்த்தருடைய ஆளுகையாக இருக்கணும். நாம் மனுஷ ஆளுகை, மனுஷனை நம்பி போனேன், அவன் சொன்னான், இவன் சொன்னான், இருக்கட்டும். மனுஷர் தயவு தேவை, பைபிள் அப்படி தான் சொல்லுது. மனுஷர் தயவு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது. கர்த்தர் அதுதான் மனுஷனை வச்சுக்க. ஆனால் எந்த மனுஷ தயவு தேவை என்பதை பரலோகம் ரெடி பண்ணி வச்சிருக்கு. அந்த மனுஷனை பரலோகம் கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் அப்படிப்பட்ட மனுஷனை விட்டுட்டு நீங்கள் கர்த்தர் சொல்லாத மனுஷனுக்கு பின்னாடி போனீங்கன்னா இந்த மாதிரி காரியம் நடக்கும். உங்கள் ஆளுகை வேற யாரோ செய்ய தொடங்கிடுவாங்க. இந்த கூட சில அல்ல கைகள்லாம் இருக்கும். இவன் சும்மா இருக்க மாட்டான். நீ ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டான்? சும்மா இருக்க மாட்டான். இப்படியே சும்மா இருந்தாலே எப்படி? நீங்கள் யாராவது இப்படி நம்ம ஏதாவது முயற்சி பண்ணோம், அவரை போய் பார்ப்போம், இவரை போய் பார்ப்போம். நான் ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன், கவனிங்க. சமீபத்தில் ஒரு சபை கட்டுவதற்கு ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் உணர்த்தினார், உனக்கு நான் ஒரு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு. சொன்ன மாதிரியே ஒரு லேண்டு சேல்ஸ்க்கு வந்துச்சு. சேல்ஸ்க்கு வந்த உடனே அந்த லேண்டுடைய விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-45 லட்சம், 54 லட்சத்தோடு வந்துச்சு. அப்போ இந்த ஊழியக்காரர் வந்து இதை சொல்கிறார் சர்ச்சில் இப்படி அப்படின்னு. உடனே உடனடியாக ஒரு 10 பேர் வந்தாங்க. பாஸ்டர், சபையில் உள்ள மிக முக்கியமான ஆட்கள், நல்ல வேலையில் இருக்கிறவங்க. பாஸ்டர், நாம் நாளைக்கு ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி ஒரு மீட்டிங் போடுவோம் பாஸ்டர், இது விஷயமா பேசுவோம். உடனடியாக பாஸ்டருக்கும் சந்தோஷமாகப்பட்டது. ஐயோ, 10 பேரை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு வந்தாங்க. மறுநாள் காலையில் எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதில் எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர், நாங்கள் 10 பேரும் ஆளுக்கு 5 லட்சம் கொடுக்குறோம். எங்களோட பேங்க்கில், எங்களுடைய ஆஃபீஸில் லோன் போட்டு 50 லட்சம் உடனே வாங்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு நீங்கள் கடனை என்ன செய்யுங்க, அடைச்சிருங்க. முதல்ல இடத்த வாங்கிடுவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிறாராம், அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வெளியே போன்னு சொன்னாராம். அவங்க சொல்கிறாங்க 50 லட்சம் கொடுக்குறேன்றாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு வெளியே போ அப்படின்னு. இவர் உடனே என்ன பண்ணார்? சரியா, இது விஷயமா நம்ம ஜோம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார் அப்படின்ட்டு ஜோம் பண்ணிட்டு கிளம்பிட்டார். மறுநாள் இவர் ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, மறுநாள் ஆராதனைக்கு வந்துட்டார். ஆராதனைக்கு வந்த உடனே முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டார். முடிச்சுட்டு போனோன்னு ஒரு ஃபோன் வருது. பாஸ்டர், உங்கள் காணிக்கை பெட்டியில் நாங்கள் காணிக்கை போட்டோம், எடுத்துட்டீங்களான்னு கேட்டோம்.
நீங்கள் யார்? நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து வந்தோம், ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காணிக்கை கொடுக்க சொன்னார், நீங்கள் எடுத்துட்டீங்களா? இல்லைங்க, நான் பொதுவாக திங்கக்கிழமை தான் காணிக்கையை போய் எடுப்பேன். இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு இப்போ போய் எடுத்துருங்க பாஸ்டர். பாஸ்டர் போகிறாரு, காணிக்கை பெட்டியை திறந்து பார்க்குறாரு, நல்ல ஒரு மூட்டை மாதிரி இருக்குது, சின்ன மூட்டை. திறந்து பார்க்குறாரு, முழுக்க நகை, ப்ளூ நகை. கொண்டு போய் அந்த நகையை கொண்டு போய் சேல்ஸ் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட அந்த லேண்டுக்கு தேவையான எல்லாமே மொத்தம் அங்கே வந்துருந்துருச்சு, மொத்த காசு வந்துருந்துச்சு. ஆண்டவர் சொன்னாராம், நான் லேண்டு தரேன்னா நானே வாங்கி உனக்கு தருவேன். நீ அவங்ககிட்ட போய் மாட்டின, கடன் அடைக்கிற வரைக்கும் நீ அவனுக்கு அடிமை. உன்னை அவன் ஆள தொடங்கிடுவான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தான், கொடுக்கும்போது கொடுத்துட்டு அப்புறம் கழுத்தை பிடிப்பான். நீங்கள் எல்லாமே தேவசித்தம் இல்லை, பணம் வர எல்லா வழியும் தேவசித்தம் கிடையாது. தேவன் கொடுக்குற ஒரு வழி தான் இருக்குது, அதை கர்த்தர் தருவார். பலர் கொஞ்ச நேரத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்னா, தேவன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் கொடுக்குற மாதிரி 2 பேர் அனுப்பி விட்டுருவான். அவன் சொல்லிடுவான், பாஸ்டர் சீப்பான வட்டி தான் பாஸ்டர், எல்லாரை விட 50 காசு கம்மியும்பான். அதுதான் ட்ராப். நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன், கர்த்தர் உனக்கு கொடுக்குறாருன்னா அதில் ஒரு வேதனையும் இருக்கவே இருக்காது. உங்களை ஆளுகிறது ஒரு நாளும் மனுஷனாக இருக்கவே கூடாது. உங்களை ஆளுகிறது ராஜாவாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ கடைசியாக வாசிங்க, ஒரு வசனத்தை முடிக்கலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய பெர்த்தி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும், அவ்வளோதாங்க விஷயமே. பெட்டி உங்ககிட்ட இருந்தா ஆசீர்வாதம் தானாய் வரும். அவ்வளோதான். நம்மக்கிட்ட நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, பெட்டி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். தேவன் நம்மோடு இருக்கிற மாதிரி பத்திரமா பார்த்துக்கணும். அவ்வளோதான். நீ வேறு ஒன்றுமே செய்ய வேணாம், வேறு எதை பற்றியுமே நீ கவலையே பட வேண்டும். நூதனமாக யோசித்து புது புது பிளான் போட்டு, சிலர்லாம் அப்படியே வித்தியாசமாக யோசிப்பாங்க. அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. நீ எப்படியும் பண்ண வேணாம். நீங்கள் கர்த்தருடைய பெட்டியை உங்கள் வீட்டில் பத்திரமா வச்சுக்க பாருங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருக்கிறத மட்டும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்கள் தேவனோட இருக்கிறத மட்டும் செய்யுங்க, மிச்சம் எல்லாத்தையும் பரலோகம் தானாக செய்யும். பரலோகம் வேற என்ன செய்ய போகுது? பரலோகம் உங்களுக்கு வேண்டும்ன்றதை தானாக செஞ்சிடும். கர்த்தர் கூட இருக்கணும். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் ஒருத்தர் உங்க கூட வந்துட்டார்னா எல்லாம் தானா வரும். கடைசி காலத்தில் உன்னை நூதனமாக ஏமாத்துற கூட்டம் ஒன்று வந்திருக்குது. உன்னை ஏமாத்துறாங்க, ஏமாறாது. நீங்க ஆண்டவர், அவ்வளோதான். மற்ற யாரும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. உனக்கு விரோதமாக யார் வேணாலும் பேசட்டும், யார் வேணாலும் எழும்பட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும், யூடியூப்பில் வீடியோ போடட்டும், உன்னை கேவலமாக பேசட்டும், உன் ஏரியாவில் உன்னை பற்றி என்ன வேணாலும் போஸ்ட் அடித்து ஓட்டட்டும், வாட் எவர் இட் இஸ், எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உன்னோடு கூட இருந்தால் போதும். அவர் உன்னை முடிவு பரியந்தம் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெட்டி மட்டும் போயிடாம பத்திரமா பார்த்துக்கணும். பெட்டி போச்சு, மகிமை போச்சு. பெட்டி வந்துச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. பெட்டி உனக்குள்ளே வரணும்னா கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளே வரணும். பெட்டி உன் கூடவே இருக்கணும்னா உன் தரிசனத்தில் நீ கரெக்டாக ஓடணும். பெட்டி உன் கூடவே இருக்கணும்னா உன் ஆளுமை ராஜா செய்கிற ஆளுமையாக இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்களை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்ககிட்ட இருக்குதா? வேதத்தை வாசிக்கிற வாஞ்சை இருக்குதா? இல்லை கடமைக்காக காலைல எழுந்திரிச்சு வாசிக்கிறீங்களா? இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க, இன்று பைபிள் வாசித்தீர்களா? உடனே அதுக்கு நான் பதில் சொல்லணுன்றதுக்காக பைபிள் வாசிக்கிறீங்களா? அப்படி பைபிள் வாசிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைங்க. உட்காந்து சந்தோஷமா ஆவலா எப்படி ஒரு விருப்பமான உணவை வாஞ்சையாக உட்கொள்வோமோ அந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ளணும். உட்காந்து அதுக்குன்னு ஒரு டைம் கொடுக்கணும். அர்ஜென்ட்டாலாம் படிக்கக்கூடாது. அப்படியே பஸ்ஸில் போகும்போது படிச்சுட்டு போகக்கூடாது. அது தனியாக செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனால் வேதத்தை தியானிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் கொடுக்கணும். எல்லாத்துக்கும் நேரம் கொடுக்குறோம்,
ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் நேரம் கொடுக்கறதே இல்லை. உங்களுக்கு தெரியாது, கர்த்தருடைய வார்த்தை என்பது ஒரு மறைமுகமான ஒரு ஆசீர்வாதம். அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு ஹீலிங் நடக்கும். அதை படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள ஒரு டெலிவரன்ஸ் நடக்கும். ஏங்க அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? அப்படித்தான், அதான் கர்த்தருடைய வார்த்தை. காலில் இருக்கிற வியாதிக்கு வாய் வழியாக மாத்திரை போட்டால் சரியாகும் நீ நம்புற, சரியும் ஆகுது. டாக்டர் சொல்கிறாரு, நீ போடுற, நம்புற. இந்த மாத்திரை காலில் போய் சேருமா அப்படின்னு கேட்கறதில்ல கேள்வி. மாத்திரையை போட்டால் கால் வலி சரியாகும், அவ்வளோதான். ஒரு உலக பிரகாரமான மாத்திரைக்கே அவ்வளோ வல்லமை உண்டுனா, சர்வ வல்லமை உள்ளவருடைய வார்த்தை அது ஔஷதம். அதை நீ உட்கொள்ள உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிற, சரீரத்தில் இருக்கிற, ஆவியில் இருக்கிற எல்லா பலகீனங்களும் மாறிக்கிட்டே போகும். ஆவி, ஆத்மா, சரீரம் கர்த்தருக்கு முன்பாக பலமுள்ளதாய் மாறும், உற்சாகமாக மாறும். உன் பலகீனங்கள்லாம் நீக்கப்படும், உன் கட்டுகள் எல்லாம் விடுதலையாக்கப்படும். உன்னை ஆளுகிற ராஜா உன்னோடு கூட வருவார். வார்த்தை வந்துருச்சுன்னா ராஜா வந்துட்டார்னு அர்த்தம். ராஜாவும் வார்த்தையும் ஒன்று தான். இஸ்ரவேலுக்கு ஒரு நாள் வார்த்தை வந்து கொண்டே இருந்தது, ஒரு நாள் ராஜா அங்கே வந்தார். இயேசு அவர்கள் மத்தியிலே வந்தார். அதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா பின்னாடி ராஜா வந்துடுவார். ரெண்டாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிரத்யேகமான தரிசனத்தை விட்டுறாதீங்க. அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் ஓட வைக்கும். தரிசனத்தை விட்டு வழி விலகிட்டீங்க, அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு எதுக்கும் பிரயோஜனப்படாது. அது மாற்றுப்பாதை மாதிரி வேறு எதுலையோ நீங்கள் ஓடிக்கிட்டு இருப்பீங்க. இன்னொரு ட்ராக்கில் ஓடினாலும் உங்களுக்கு கப்பு கிடைக்காது. ஓன் ட்ராக்கில் தான் கடைசி வரைக்கும் ஓடணும். நீங்கள் கடைசி காலத்தில் அவங்கவுங்க இஷ்டப்படி ட்ராக் மாற்றிக்கிறாங்க. ஒரு காலத்தில் போதகராக அழைக்கப்பட்டால் கடைசி வரைக்கும் அவர் போதகராக தான் இருப்பார். இப்போ 6 வருஷம் போதகராக இருக்கிறாரு, 4 வருஷம் எவாஞ்சலிஸ்டாக இருக்கார், 3 வருஷம் வர்ஷிப் லீடராக இருக்கிறாரு, திருப்பி அடுத்த 4 வருஷம் பாஸ்டர் ஆயிடுறாரு. கேட்டால் கத்தர் மாற்றினாருன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு கத்தர் ஒருவேளை அப்படி செய்கிறாரோ என்னமோ, ஆனால் எல்லாருக்கும் அப்படி கிடையாது. அழைத்த அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாதவைகள். உன் தரிசனத்தில் கடைசி வரைக்கும் ஓடணும். கடைசியாய் உன் தேசத்துக்குள்ளே, உனக்குள்ளே, உன் வீட்டுக்குள்ளே, உன் ஊழியத்துக்குள்ளே ராஜா ஆளுகை இருக்குதான்னு பார்த்துக்கணும். வேறு ஆளுகை, யார் ஆளுகைக்கு விட்டு கொடுத்துறாத. உன்னை ஆளுகிறவர் இயேசுவாய் இருக்க வேண்டும். உன்னுடைய ஆளுகை கர்த்தருக்கு உட்பட்டிருக்க வேண்டும். நம்ம ஜெபிக்க போகிறோம். இதில் ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் இன்றைக்கி ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நான் இது வரைக்கும் சரியாக வேதம் வாசிக்கலை, கடமைக்காக தான் வாசித்தேன், இன்றைக்கி என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். என் தரிசனத்தை விட்டு மாறி ஓடிட்டேன், இன்றைக்கி என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னை ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள். என்னை வேறு யாரும் ஆள வேணாம் ஆண்டவரே, வேறு யாரும் என்னை ஆள வேணாம், நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்கள். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எங்கள் சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, அருமையான வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பல நேரங்களிலே மனுஷருடைய பேச்சை கேட்டு என் குடும்பத்தை, என் ஆர்கனைசேஷனை, என் ஃபேக்ட்ரியை மனுஷ ஆளுகைக்கு நேராக நடத்திட்டேன், மனுஷ ஆலோசனையில் நடத்திட்டேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இன்றைக்கி உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் வருகிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வார்த்தை எங்கள் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. உம்முடைய தரிசனத்தில் முடிவு பரியந்தம் ஓட நாங்கள் இருளடைந்து போகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.